நேரம் காலம் பார்க்காமலே மாலை மாற்றவோ ஐயன் இன்றி மந்திரமின்றி தாலி கட்டவோ வாழ்த்து தந்தி வாங்கிக் கொள்ளுவோ ஆம்ஸ்ட்ராங் சென்ற சந்திரனில் முதலிரவை நடத்துவோ ஹனிமூன் செல்ல செவ்வாய் கிரகம் தேர்ந்தெடுத்திடுவோ புதன் கிரகத்தில் புதுமனை புகுந்து மகிழ்வாய் வாழ்ந்திடுவோ இன்டர்நெட்டில் உன்னை கண்டேன் லவ் யூ சொல்லவோ இமெயிலில் லெட்டர் தந்து உன்னை கட்டிக்கொள்ளவோ இமெயிலில் லெட்டர் தந்து உன்னை கட்டிக்கொள்ளவோ விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பா விநாயகா, என் கடைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வரணும் நான் கேட்கல. நறுக்குன்னு 4 லவ்வர்ஸ் வந்து தலைக்கு 4 மணி நேரம் பேசினாவே போதும். அவங்க காதல் கதையை கேட்ட மாதிரியும் இருக்கும், காசு வந்த மாதிரியும் இருக்கும். இந்தாங்க 100 ரூபாய். அப்பா விநாயகா, ஆரம்பமே அமக்கமா இருக்க. போன் பேசணுமா? பேசுங்க, நல்லா பேசுங்க. இந்த பணத்துக்கு பேசிக்கிட்டே இருங்க. நான் பேச வரலண்ணே. அப்புறம் 100 ரூபாய்க்கும் பொடி சில்லறையா கொடுங்க. ஏண்டா ஒட்டகச்சிவிங்க, 100 ரூபாய்க்கு பொடி சில்லறை வாங்கி என்னடா பண்ண போற? அண்ணே, 1 ரூபாய்க்கு 4 நாள்னு எனக்கு தெரியும். ஆனா 100 ரூபாய்க்கு எத்தனை 4 நாள்னு தெரியாது. 100 ரூபாய்க்கு 4 நாள் சில்லறையா கொடுத்தீங்கன்னா அதை எண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும்ல. ஏண்டா நாயே, உனக்கு பொழுது போலனா 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி எண்ணி பாப்பீங்களோ? டேய், காலையில என்ன கொலகா நாக்காத, மரியாதை எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போடா. மகாலட்சுமியோட மதிப்பு தெரியாம மண்ணுக்குள்ள போட்டா மழையா? ஏண்டா விநாயகா, கோவில் வாசல்ல உட்கார்ந்துட்டு தட்டுல சில்லறை வாங்குறவனை இங்க அனுப்பி வைக்கிறியே, நியாயமா? போலீஸ் சாமியார் கைது. தினம் சாமியாருங்க கைதாகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாட்டுல ஜனங்க திருந்துற மாதிரியே தெரியலப்பா. இதுக்கு தானே நான் பேப்பர் படிக்கிறது கிடையாது. எதை எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு. நாட்டுல ஈவு இறக்கமே இல்லாம போச்சு. ஏதோ என்ன மாதிரி சில நல்ல மனுஷங்களுக்கு இறக்கம் கொஞ்சம் இருக்கனாலதான் நாட்டுல மழை கொஞ்சமாவது பெய்யுது. தம்பி, ஐயா ஈவு இறக்கம் உள்ளவர சவாரி வந்திருக்குது, போங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும்பா. வாங்க, 75 ரூபா கொடுங்க. என்னது 75 ரூபாவா? 75 ரூபாமா? உட்காருங்க. என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. மீட்டர் போட்டாலே 40 ரூபா தான் வரும். 40 ரூபாயா? ஆமா. மீட்டரா? எந்த காலத்துல இருக்க, எந்த ஊர்ல இருந்து வர்ற? மூஞ்சி மோர கட்டைங்க. 75 ரூபா வா, இல்லனா போ. இப்பதான்டா ஈவு இறக்கத்தை பத்தி எல்லாம் பேசின வயசான பாட்டி இட்டிட்டு போடா. ஒரு பேச்சு சொன்னா அப்படியே புடிச்சுறதா? பெட்ரோல் என்ன விலை விக்குது? இந்த சப்பக்கராக்கி எனக்கு வேணா, நீ என்ன கூட்டு போ. அப்படியா? சரி வாங்க போலாம். நீயும் இறக்கமும் மீட்டர் கிட்ட பேசின பக்கம் வந்தா வாயிலே ஆட்டோ ஏத்திருக்கேன். டேய் சவாரி ஆகிட்டு சீக்கிரம் வந்துரு, டுடர் காலேஜ் போகணும். டேய் மறந்தாடா, காலங்காத்தால வந்து பாரு சவாரி. எனக்கு கடவுளே. தண்டார்பேட்டைக்காரியா? தண்டார்பேட்டையா? அங்க எனக்கு இது வேலை இல்லையே. தண்டார்பேட்டைக்கு ஆட்டோ வரமாடா? அப்படி கேட்கணும். ஆட்டோ மட்டும் வராது, நானும் கூட வருவேன். நான் அதே என்கிட்ட இல்ல. 100 ரூபா ஆகும், பரவாயில்லையா? எதுக்கு உனக்கு 100 ரூபாய்? 100 ரூபாய் எதுக்கா? நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு அங்க திரும்பி வரும்போது ஆட்டோ காலியா இல்ல வரும். அண்ணா எங்க இருந்து அவருக்கு ஜெயில இருந்தா? ஐயோ முதல்ல சொல்ல கூடாதா? ஹாய் பிரீத்தி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஏ ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கே, அதான் கேட்டேன். ஏய் கருப்பழகா. ஏய் எனக்கு டவுட்டியா? என்ன? A is equal to B is equal to minus. சாயங்காலம் சினிமா தேட்டர் போலாம், வரீங்களா? மொதப்படி ஒரு ராஸ்கல். ஏய் உன் சொல்லு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கயாவது வச்சுக்கோ. அவன் ரொம்ப சொல்லு எழுறான். முதல்ல உன் மூஞ்சி எப்படி கண்ணாடியில பாருடா. குட் மார்னிங். என்ன மராதா, எப்பொழுதும் போல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை சுத்தியே இருக்காங்க. சும்மா சொன்னாங்க, பைத்தியக்கார முன்னாடி 10 பேரு, பணக்கார முன்னாடி 10 பேருன்னு. அழகா பிறந்துட்டு ஏன் தப்பா சார்? என் அழகா பார்த்து எல்லாரும் சொல்ல விடுறாங்க. அது ஓன் தப்பு இல்லம்மா.
உன் செலவுக்கு கை நிறைய பணம் கொடுத்து அனுப்புறாரே உங்க அப்பா, அவரை சொல்லணும். நீ ஒண்ணு செஞ்சு பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செலவு பண்றதை மட்டும் நிப்பாட்டு. அப்புறம் உன் கூட யாராவது ஒருத்தர் இருக்காங்களா வேணா பாரு. ஏய், நீ ரொம்ப அழகின்னு பீத்திக்கிறியே. நம்ம கிளாஸ்ல ராஜா இருக்காரு, அவரை சொல்ல விட வையான் பாப்போம். ராஜா தானே, அவன் ஒத்தன் தானே பாக்கி. அவனையும் என்ன பார்த்து சொல்ல விட வைக்கிறேன் பாரு. உன்னால முடியவே முடியாது, செஞ்சு காட்டுறேன். கோட்டி, எஸ் சார். ராஜு, எஸ் சார். சுந்தர், எஸ் சார். கோபால், எஸ் சார். விஷ்ணு, எஸ் சார். ராஜா, எஸ் சார். விமலா, எஸ் சார். பிரீத்தி, எஸ் சார். தேவி, தேவி. இந்த சார் தேவி. ஓ, இதா ஒரு தேவியா? வேற ஏதாவது புக் இருக்கா? கல்கண்டு, குமுதம், ஆனந்த விகடன், புதிய பூமி, குங்குமம் இதெல்லாம் இருக்கா? அதையும் கொடுங்க, படிச்சு தரேன். போங்க, போய் உட்காருங்க. நல்லா படிக்க வந்துட்டானுங்க. ச்சே, இனிமேல் இன்சியோட கூப்பிட வேண்டியதான். என் கமலா, என் கமலா வரலையா? சார் உங்க கமலா இன்னைக்கு வரல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திருக்குறளை யார் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும் சார், நீங்க தானே இப்ப போட்டு எழுதுனீங்க. சார், லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஜாலியா பேசுவோம் சார். பாட வேணாம் சார், ப்ளீஸ். சரி, இன்னைக்கு நம்ம ஜாலியாவே பேசலாம். நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கை லட்சியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அதான் லட்சியம். நான் இன்ஜினியர் ஆகி பெரிய வேலைக்கு போகணும் சார். ஓ, நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அதான் லட்சியம். ஓஹோ, நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும் சார். ஏன்பா அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுற? மக்களுக்கு சேவை செய்யறது தான் சார் என்னோட லட்சியமே. அதுக்கு அரசியல் தான் சார் நல்ல வழி. அதனால பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதி ஆகும் சார். உண்மையாகவே உன்னுடைய சமூக எண்ணத்தை பாராட்டுறேன். இந்த நாட்டுக்கு நீ ஒரு விடிவிலே திகழ்வாய். என் வாழ்த்துக்கள். ஓகே, நாளை சந்திப்போம். ஒரு விட விளம்பரமே போடாம முடிச்சாரா? கூட நம்பர் மறந்து போச்சு. என்னப்பா சார், அமலியா கோட் நம்பர் இருக்கா? இருக்கு. பாருங்க. சிங்கப்பூர் கோட் நம்பர் இருக்கா பாருங்க. இருக்கு. அப்படியே துபாய் நம்பர் இருக்கா பாருங்க. இருக்குப்பா. ஓகே, அப்ப உலகம் முழுக்க இதே போல பண்ணிக்கலாமா? அதெல்லாம் என்ன பண்ணிக்க. அப்படியா? அப்போ லோக்கல் பண்ணிக்கிறேன் சார். ஹலோ, நான் கோடீஸ்வரன் பேசுறேன். ஒரு 8 lakhs தேவைப்படுது. தங்கம் ஒரு 20 லட்சம் தரேன்னு சொல்லிட்டான். வைரம் 30 லட்சம். நம்ம கிட்ட ஒரு 15 லட்சம் இருக்குல்ல? 30, 20, 15, 65 வந்துச்சா? ஓகே. ஆமா, மீதி 10 லட்சம் நம்ம பேங்க்ல இருந்து லோன் பாஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆமாப்பா, நீ ரெடியா இரு, நான் வந்துடுறேன். ஓகேவா? சரிப்பா, நான் வச்சிடறேன். சப்பா, ஒரு வழியா டீலிங் முடிஞ்சதுப்பா. எத்தனை கால்? மொத்தம் 11 கால் ஆச்சு. 11 காலா? கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணா? இல்ல. ஒரு 1000 ரூபாய் சேஞ்ச் இருக்கா? இல்ல. 500? இல்ல. 100? இல்லப்பா. ஒரு 100 ரூபாய் கூட சேஞ்ச் அப்படின்னு கடை வச்சிருக்க. அதுக்கு தான் காசு போனாலும் பரவாயில்ல, கால் டாக்ஸ்ல போய் டவுன்ல போன் பண்ணணும்னு சொல்றது. என்னது? சரி, நான் வந்து சில்லற தரேன். மூஞ்சிக்கு கால் டாக்ஸியா? எங்கிட்டயாடா புருடா விடுற? தங்கம், லட்சம், வைரம், பேரு கோடீஸ்வரன். சரியான ஃப்ராடு தானா? அது ஒண்ணு இல்லையா, இப்ப நான் எடுக்க போற கதைக்கு 80 லட்சம் ரூபாய் பணம் தேவை. அதுக்கு தான் ஒரு ஆளை ரெடி பண்ணி அவர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா பில்டப்? வேற வேலை இல்லையா? எல்லாம் ஒரு பில்டப் தான்யா. இங்க பாரு, நீ கூட நல்லா இருக்க. 2 காலம் நல்லா இருக்கும் போதே ஊனமோட்டோ லிஸ்ட்ல பூத்த வாங்கி நடத்திக்கிட்டு இருக்க. அது மட்டுமா, பெருசா போனே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி அலெக்சாண்டர் கிரகாம் பெல் பேரு வேற. அது மாதிரிதான் இது ஒரு பில்டப் தான். 10ஆம் கிளாஸ் பல வருஷமா ஃபெயில் ஆகி தான் இந்த டுட்டோரியல் காலேஜ் படிக்க வந்திருக்க. இதுல வேற சினிமா டிராமான்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? கிட்ட வாயா. இப்ப நீ என்ன பத்தி இப்படித்தான் பேசுவ. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார். போக போக நீ மட்டும் இல்ல, இத பேசுன இதே வாயில மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகமே என்ன பத்தி என்ன பேச போகுதுன்னு தெரியும். ஃப்ராடன் பேச போகுது. வர்றேன். டேய், இத எடுத்து போய் வேர்க்கல. அது ரொம்ப வெயிட்டா இருக்குது. அதை வித்து உன் போன் பில்ல கட்டிக்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க எழுதின டெஸ்ட் பேப்பரை நான் திருத்தி கொண்டு வந்திருக்கேன். அத பாப்போம். மிஸ் ராதா, எஸ் சார். நீங்க 100க்கு 100. Thank you, வெரி sir. குட். மிஸ்டர் ராஜா, எஸ் சார், 100க்கு 100. தேங்க்யூ சார். எனக்கு உங்களுடைய மார்க்லாம் இருக்கு, அதெல்லாம் தனித்தனியா தரேன். ஓகே, ராதா, ராஜா, நீங்க 2 பேரும் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை 2 பேரும் பெரிய முன்னேற்றத்துக்கு வருவீங்க. வெரி குட். யமராஜா, எங்க உங்க எரும மாட்டு வாங்கணும்? அதை வெளியே மேய விட்டுருக்கான் சார். ஓ,
வெளியே மேய விட்டு வந்திருக்கீங்களா? ஏன் உங்க பேரை மாத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ரைட். உங்க எம் என்ற இனிஷியல நீங்க தமிழ்ல எழுதிருக்கீங்க. ஆனா மாவுக்கு மேல புள்ளி வைக்கல. எப்படி சொல்லுவேன்? எம்மராஜான்னு சொல்லுவேன். முதல்ல உங்க பேரை தமிழ்ல ஒழுங்கா எழுத கத்துக்கங்க. மிஸ்டர் முத்து, வெரி குட். ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி. நீங்களே கேளுங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்னன்னா நரசூஸ் காப்பி, வீனஸ் காப்பி, புரு காப்பி, நெஸ் காப்பி, இந்தியன் காப்பின்னு எழுதியிருக்கார். சார் ஃபில்டர் காப்பியை விட்டான் சார். அத நீ எழுதியிருக்கிற. தம்பி, நீ தெரிஞ்சு எழுதுனியோ தெரியாம எழுதுனீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பரீட்சையில் அப்படி எழுதாதீங்க, அது விஷ பரீட்சை ஆயிரும். ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கொடுத்த டெஸ்ட் பேப்பர்ல ராதாவும் ராஜாவும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்க பேப்பர் வாங்கி பாருங்க. சார், நான் பரிச்சை எழுதும் போது கேட்டேன் சார், ராதா காட்டுமான்னு. அது காட்ட மாட்டேன்றது. அவன் எப்படி சார் நான் பார்க்க முடியும்? ஏய், ராஜாவை பைத்தியமாக்கி என் பின்னால அலைய வைக்கிறேன் பாரு. கண்டிப்பா என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏய், இந்த ராதா பத்தி என்ன நினைச்சுக்க? நான் உன்னை நினைச்சா முடிக்காம விட மாட்டேன். சேலஞ்ச். அடிபட்டுருச்சா? என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் கூட படிக்கிற திமிர் பிடிச்ச ஸ்டூடெண்ட் நினைக்கிறான். வேற எதுவும் தோணலையா? வேற எதுவும்னா ஒண்ணும் புரியலையா? என் கூட பார்க்கு, பீச், சினிமான்னு சுத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? பார்க்கு பீச்சுன்னு சுத்தினா நல்ல மார்க் வாங்க முடியுமா? இப்ப நம்ம படிக்க வந்திருக்கோம், முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். பிறந்ததுல எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க, மருந்து போட்டு விடுறேன். மருந்து எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, அதுக்கு நல்ல மந்திரிச்சு விடணும். அதையும் நீங்க தான் செய்யணும். ஏன்னா என்ன பிடிச்சிருக்கிற பேயே நீங்க தான். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏன்? நடக்காத ஒரு விஷயத்தை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்கிய, அதான். எது நடக்காது? ஏன்? நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லையா? நீ எனக்கு பொருத்தமா தான் இருக்க, ஆனா நான் தான் உனக்கு பொருந்தி வர மாட்டேன். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இத பாரு ராதா, நல்லா படிச்சு முடிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கும் வரப்போற புருஷனுக்கும் நல்ல பொண்ணா நடந்துக்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. வரட்டுமா? இமயமலையில இருக்க வேண்டியவெல்லாம் இன்ஸ்டியூட்ல இருக்கான். என்னடி இப்போதும் தோல்வி ஒத்துக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் மச்சான், ஓப்பன் யூனிவர்சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா இன்னைக்கு ஓப்பனா பாக்குறேன். குட் மார்னிங் சார். இப்ப நம்ம காலேஜ் நடத்திட்டு இருக்கோமா இல்ல ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கோமா? ஏமா, நீ காலேஜுக்கு வந்தியா அழகி போட்டிக்கு வந்தியா? போங்க சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. உன்ன சொல்லி குற்றலம்மா, உன் இஷ்டத்துக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள சொல்லணும். போமா, போய் உட்கார். ஓகே சார். இங்க பாருங்கப்பா, இப்ப வந்து என்னடி பசங்களை ஒரு வழி பண்ண முடிவு பண்ணிட்டியா? ராஜாவை என் வழிக்கு கொண்டு வரதா இப்படி எல்லாம்? எப்படி? ராஜா எங்க? ஏண்டி சிரிக்கிற? நீ யார கவுக்கணும்னு ட்ரெஸ் போட்டு வந்தியோ அவர் இன்னைக்கு வரல. ராஜா லீவ் போட்டு உன்னை கவுத்துட்டாரு. டியர் ஸ்டூடண்ட்ஸ், நாம தாஜ்மஹாலை பார்த்தோம். என்ன பார்த்தோமா? எப்ப பார்த்தோம்? சரி சரி சரி, நாம தாஜ்மஹாலை பற்றி படிச்சோம். அப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்றது. அதாவது தாஜ்மஹால் பிறந்தது ஒரு காதல் கதை. நீங்களும் ஸ்டூடண்ட்ஸ், வளர்ற பருவம். நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு காதல் அடைஞ்சு உங்க மனசை நீங்க கெடுத்து கூடாது. படிக்கிற வயசுல படிப்பே கவனிக்கணும், கிளாஸ் கட்டடிக்க கூடாது. நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சினிமாவில காட்டுறத பாத்துட்டு தான் அதே மாதிரி கிளாஸ கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போறாங்க சார். சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, காலேஜில் நடக்கிறதா சினிமால காட்டுறேன்னு சொல்றாங்க சார். இவர் வக்காலத்து வாங்குறாரு. காதல சினிமால காட்டுறாங்களே சார், சினிமால காட்டுற காதல் நம்ம படியாவா இருக்கு? உங்களை யார் நம்ப சொன்னது? அதான் சினிமா ஆரம்பிக்கும் போதே 14 ரீல்னு போட்டே காட்டுறாங்களே. காதல் என்பது காக்கா குருவி கூட வரும். திருவள்ளுவர் கூட காதலை பத்தி காமத்து பாடல சொல்லியிருக்கார். அத பத்தி நாம அடுத்த கிளாஸ்ல பாப்போம். பிரமாதம். நீங்க அறிவில்லாதவன் சார். என்ன சொன்ன சார்? நீங்க அறிவில்லாதவன் சொன்னேன்.
என்ன சொல்ற? சார் நீங்க அறிவில் ஆதவன்னு சொன்ன சார். ஓ. சரி சரி, இப்போ நான் உங்களுக்கு கட்டுரை போட்டி வைக்க போறேன். நடத்து பேப்பர் பணம் எடுத்துக்கங்க. ஓகே சார். டே உன்னோட விடுறான் பேப்பர் கொடு. சொல்லுங்க சார். ஆ. நான் முதலமைச்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம். இதான் கட்டுரையின் தலைப்பு. நீங்க முதலமைச்சர் ஆனால் மக்களுக்காக என்ன செய்ய போறீங்கன்னு 2.5 பக்கத்துக்கு குறைவில்லாம எழுதணும். ரைட்டா? எழுதுங்க எழுதுங்க பாப்போம். என்னப்பா சுரேஷ் வந்தா உட்கார்ந்திருக்கா? நீ எழுதலையா? என்ன சார் தலைப்பு? நான் முதலமைச்சர் ஆனால் நான் முதலமைச்சரானா நான் எதுக்கு சார் எழுதணும்? என் பிஏ எழுதிட்டு போறான். ரொம்ப பேசுறா. அதுக்குன்னு வர்ற எக்ஸாம் எல்லாம் எழுதாம இருந்துடாதப்பா. ஏண்டி நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், கொஞ்சம் கூட மசியவே மாட்டேங்கிறா. சரியா சாமியாரா இருப்பான் போல இருக்கு. லேசா பார்த்தாலே 10 நாள் பட்னி கிடந்து 4 நாள் பின்னாடியே அலைவானுங்க. இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தன், அவங்க கூட இருக்கவங்க உலக மகா ஜொல்லு. ஏதாவது சிக்னல் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்க. பேசாம நீயாவது கோடீஸ்வரனை லவ் பண்ண வேண்டியதுதானே? அவனையா? சீறி விட்ட பென்சில் மாதிரி இருக்கான். அவனை எவன் லவ் பண்ணுவா? அவனை லவ் பண்றதுக்கு பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம். இல்லடி, நீ கோட்டியை லவ் பண்ணி அவன்கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சா ஒருவேளை அத பார்த்தாவது ராஜாவுக்கு காதலிக்கிற மூடு வரும்ல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மூடு வர மாதிரியே தெரியல. அவனுக்கு மூடு வர வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டி இருக்கு. என்ன வழி? இன்னைக்கு போட்டுட்டு வந்திருக்க பாரு இந்த Dress. இதுல பாதியா போட்டுட்டு வா, அப்போவாவது அவனுக்கு மூடு வருதான்னு பாப்போம். என்னடி கிண்டலா? இதை விட கம்மியா எப்படி போடுறது? சரி பாக்கலாம். டேய் சந்திரமுகி பாத்தியா தலைவர் என்ன களை கலைக்கிருக்காரு? அதே பழைய டேய், ராஜா. ஸ்பீடு வேகம் ஸ்பீடு எதுவும் போகலடா. ஹாய், இது எங்கடா போயிருந்த? கொஞ்சம் பர்சனலா வேலை இருந்ததுடா. என்ன பர்சனலோ போ. நம்ம கிளாஸ் போய் பாரு, கழுவி தொடச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஏன் தண்ணி ஏதாவது கொட்டிட்டீங்களாடா? நாங்க எங்கடா கொட்டுறோம்? அந்த ராதா தாண்டா எங்களை எல்லாம் கொட்ட வச்சுட்டா. புரியலையாடா? உனக்கு ஒண்ணும் புரியாது. ஏப்பா நேத்து உன் ஆளு போட்டு Dress இருக்கே, அத பாத்து விட்ட சொல்லுல கிளாஸ் ரூமே ஈரமா போயிடுச்சு. ஆனா இவன் இதெல்லாம் உனக்காக தான் போட்டுக்கிட்டு வர்றான். நீ தான் அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஒரு பொண்ணுன்றவ சஞ்சலப்பட்ட மனச சாந்தப்படுத்துறவளா இருக்கணும். அப்படி இருக்கிறவ தான் ஒரு நல்ல பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு வரட்டும், அப்ப கண்டுக்கலாம். முதல்ல படிப்பை கவனிப்போம் வா. உங்ககிட்ட போய் சொன்னா பாரு. என்னென்ன ஈ ஓட்டிட்டு இருக்கீங்க? பலாப்பழம் வச்சிருக்கீங்களா? இல்ல எலுமிச்சை பழம் வச்சிருக்கேன். உங்க தலையில தேய்ச்சுக்குவா. என்ன கோயம்புத்தூருக்கு போன் பேச எவ்வளவு ஆகும்? கோயம்புத்தூர் பேசுறதுக்கா 3 நிமிஷத்துக்கு 20 ரூபாய் ஆகும். பெங்களூருக்கு பேசுறதுக்கு? அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஹைதராபாத்துக்கு பேசுறதுக்கு? அதுவும் அதே அளவுதான். கல்கத்தாவுக்கு? அதுவும் அதேதான்ப்பா. அப்ப டெல்லிக்கு? அதுவும் அதேதான்ப்பா. சரி வரேன். நில்லு. டேய், நீ பாட்டுக்கு வந்த கோயம்புத்தூர், ஹைதராபாத், டெல்லி, கல்கத்தான்னு ஒரு லோக்கல் போன் கூட பேச மாட்டியாடா? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். பஸ்ஸே வரல. போர் அடிச்சுதா? ஓ. அதான் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு இங்க வந்தேன். நீங்க வேற என் ஃப்ரெண்ட் ஆச்சே. என்ன கையா? நமக்குள்ள என்னண்ணே? என்ன கையா? ஏண்டா நீ கோயம்புத்தூரா? ஆமாண்ணே. இப்படி குசும்பா பேசும்போதே நான் நினைச்சேன் நீ கோயம்புத்தூர்னு. நானும் கோயம்புத்தூர் தான்டா. நமக்குள்ள என்னண்ணே? என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? யாரு? அன்னைக்கு 100 ரூபாய்க்கு 4 நாள் சில்லறை கேட்டவன் நான் தான். அந்த பாத்தியா நீ? ஆமாண்ணே. அது என்னடா மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல புதுசா மீச? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, உங்க முகத்துக்கு மீசை வச்சா எடுப்பா இருக்குன்னு என் கேர்ள் ஃபிரெண்ட் சொன்னா, அதுதான் நான் வச்சுக்கிட்டேன். இத உங்க முகத்துக்கு வச்சா கூட எடுப்பா இருக்கும்னே. இப்ப பாருங்க எப்படி எடுப்பா இருக்குன்னு. நான் கடுப்பா இருக்கேன்டா. பஸ் வந்துருச்சு, விடுங்கண்ணே. அண்ணே விடுங்கண்ணே, பஸ் ரொம்ப நேரம் நிக்காதுண்ணே. ஐயோ சீக்கிரம் எடுத்துருவாண்ணே. ஐயோ இது விட்டா கடைசி பஸ்ஸுண்ணே. ஐயோ இது நாளைக்கு தானே போக முடியும். ஐயோ விடுங்கண்ணே. ஐயோ நான் பரிசு எடுத்துருவேன். ஐயோ போயிட்டானே. இப்ப பஸ் புறப்பட்டேன். விடுங்கண்ணே, ஓடி போய் ஏறிக்கிறேன். போயிருச்சு. எப்படி நான் போவேன்? நடந்து போ. டேய், இனிமே என் கண்ணு முன்னால வந்து நின்ன உன்னை இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிட்டு வேண்டா. போடா போடா இளவி தலையா. ராஜா, ராஜா நில்லு. உன்னோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சொல்லு. ஏன்பா ஒரு பொண்ணே அதுவா வந்து உன் மேல விழுந்து அவ லவ் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்றா, அத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றிய. என்ன ஆளு நீ? டேய், இந்த பணக்கார பசங்களுக்கு இதே வேலைடா. நாம எதுக்கு கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்திருக்கிறோம்? படிச்சு வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக தான். அதை முதல்ல பாப்போம்டா. பேசாம வா. அது கேட்டு காலேஜ் படிக்கணும். போஸ்டர்ல படிச்சு பாஸ் பண்ணிக்கலாமே. டேய், வேலை பார்த்துக்கிட்டே போஸ்ட்ல படிக்கிறதை விட டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்தோம்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் தான். ஓ, நான் என்ன சொல்ல வரேனா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். டேய் ராஜா. என்ன குட்டி தலையில கை வச்சுட்டு? அட ராஜா இருக்கானே, தானும் படுக்க மாட்டேன்றான், தள்ளியும் படுக்க மாட்டேன்றான்ப்பா. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு மேட்டர் ஓகே ஆயிடுச்சு, நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். ஒத்துக்க மாட்டேன்றானே. அந்த பிரீத்தி மேட்ரா? ஆமா. நான் வேணா தூது போட்டுமா? என்னது நீ தூது போறியா? என்னோட கொஞ்சம் அழகாவே இருக்க. நீ பத்திரம் தள்ளியே வா, என் மேட்டர் நானே பாத்துக்கிறேன். ஏய் கொடி கொடி கொடி.
அப்படி போடு 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 திருப்பி போடு அப்படி போடு 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 திருப்பி போடு கையால உன்னோட சைலண்டா இருக்க. எல்லாரும் இவ்ளோ ஆட்டம் போடுறாங்களே, ராஜா ஏதாவது கண்டுட்டானே பாத்தியா? போய் தண்ணி கொண்டு வரா. அதெல்லாம் முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. போய் ஹார்ஸ் வாங்கிட்டாடா. ஏதாவது ஏன்பா இரும தானே செஞ்சா, அதுக்கு இப்படியா? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அது என்னவோ தெரியல விமலா, இவளுக்கு வெக்கல் எடுத்தா அவன் தண்ணியை மொண்டு குடிக்கிறான், இவளுக்கு வைத்தவளுக்கு அவன் போய் சோடா குடிக்கிறான். இவளுக்கு ஜுரமே வரக்கூடாதான், அதுக்கு போய் அவன் தடுப்பூசி போட்டுக்கிறான். இவ்வளவு ஏமா? அவ வீட்டு நாய் பப்பி, அதுக்கு 2 நாளா உடம்பு முடியலமா, அதுக்காக 2 நாள் சாப்பிடாம இருக்காம அந்த முட்டா போய் ஆமாப்பா, அந்த நாய் செத்துட்டா அதுக்கு பதில் அவனை பதிச்சிடலாமா? என்னப்பா பேசுங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க. பேசுறதானே வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாங்குற பீஸுக்கு மனசாட்சிக்கு உதவலாம பாடம் சொல்லி தரேன். நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, அது உங்க இஷ்டம். எனக்கு தேவை பேஸ் தான், அதை மட்டும் ஒழுங்கா கட்டிருங்க. புரியுதா? பாத்துலடி, உன் வீட்டு நாய் கொண்டுனா ஃபீல் பண்றதுக்கு 4 பேர் இருக்காங்க, ஆனா ராஜா மட்டும் அசையவே மாட்டேங்கிறான். நாளைக்கு பாரு, அசைச்சு காட்டுறேன். என்னமோ பெருசா சவால் விட்டியே, ராஜாவை சொல்லி விடுவிக்கிறேன்னு. எனக்கு என்னவோ நீ தோத்துருவேன்னு சந்தேகமா இருக்கு. பேசாம வாபஸ் வாங்கி. ஏன்டி அவசரப்படுறேன்? நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஒரு பொண்ணை நினைச்சா 1 நிமிஷம் போதுண்டி. எந்த ஆம்பளையும் அவ காலில் விழ வைக்கிறதுக்கு. உலகமே சக்தியில தான் சுத்திட்டு இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னும் 4 நாள்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. எனக்கு என்னவோ ராஜாவை பார்த்தா அப்படி தெரியல. போடி. இந்த தடவை பாருடி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த ராதாவுக்கு அந்த ராஜா ஒரு ஜுஜுப்பி. பாப்போம். ஹலோ மிஸ்டர் கோடீஸ்வரன். என்னையா? ஆமா, ஒரு நிமிஷம். நம்ம கட் பண்றாலும் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு இல்லங்க, நிறைய பேசலாம். பீச்சுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா? வாங்க. இல்ல பரவாயில்ல, எங்கே பேசலாம். இங்கே நான் அந்த ராஜாவை என் கைக்குள்ள போட்டு காட்டுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் தோத்து போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஓ, முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, அதனால என்ன பண்ண போறீங்களா? நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு சவால்ல ஜெயிக்கணும்னா நீங்க தான் ராஜா கிட்ட என்ன பார்த்து சும்மாவாவது ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். ராஜாவை உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். ஓகே, சரி, உனக்காக நான் பண்றேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன? எனக்காக உங்களோட ஒட்டிட்டு இருக்காளே உன் ஃப்ரெண்டு பிரீத்தியா? அவளை என் கூட ஒட்ட வைக்கணும். ஏய் கோட்டி, ஆனா அவளுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கும். அது எனக்கு தெரியும். அதனால நீங்க தான் எப்படியாவது இந்த அழகு அறிவு திறமையெல்லாம் எடுத்து சொல்லி. இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல? சரி, குறைச்சுக்கிறேன். எடுத்து சொல்லி எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வைக்கணும். ஓகே, ட்ரை பண்றேன். ஓகே, நீங்க இதை முடிங்க, நான் அதை முடிக்கிறேன். ஓகே, பை. ஏய் ராஜா, எங்க இருக்க? இத வந்துட்டேன்டா. டேய் 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 போடா டேய். கோட்டி, சார், நீ பண்றது ஒண்ணு சரியில்லை. கணக்கு படத்தை கொடிக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க ஒழுங்கா நடத்தலாம், அதனால நான் கவனிக்கல. என்னது? கணக்கு படத்தை ஒழுங்கா நடத்துறியா? எப்படி சொல்ற? சார், நீங்க கணக்கு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி ஒழுங்கா நடத்திருந்தா நான் கவனிக்காத விஷயத்துக்கு எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்ன நான் சொல்றது? உங்ககிட்ட போய் கேட்டாம பாரு. சரி, கவனி. ஓய். ஏ கோட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் அப்படி பண்ற? இது நாள் வரைக்கும் நான் யாரையும் போடா வாடான்னு பேசுனது இல்ல. நீ பேச வச்சிட்டியே, சாரி. ஓகே, சாரி சார். ஸ்டூடெண்ட்ஸ், நேர்மாறல் எதிர்மாறலை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆசிரியர் ஒரு மாணவனை சரியா படிக்கல, கிளாஸுக்கு ஒழுங்கா வரல அப்படின்னு சொல்லி மாணவனை திட்டினா அதுக்கு அந்த மாணவன் ச்சே இந்த வாதம் என்னடா சும்மா சும்மா திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வராம இருந்தா அது எதிர்மாறல். அதே மாணவன் நாம நல்லா படிக்கணும், ஒழுங்கா கிளாஸ்க்கு வரணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அதுக்கு தானே ஆசிரியர் திட்டாருன்னு அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவன் ஒழுங்கா கிளாஸுக்கு வந்து படிச்சானா அது நேர்மாறல். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களா ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கலகலப்பா பாருங்க. ஆனா உங்களுடைய குறிக்கோள் படிப்பு படிப்பு படிப்பு, அதுல மட்டும் கொட்ட விட்டுறாதீங்க. படிக்கிற நேரத்தில் டிவி பாக்குறது, காலேஜ் கட்டடிச்சு சினிமாவுக்கு போறது, படிக்காம பார்க்கு போறது, அங்க போறது இங்க போறதுன்னு உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அது உங்க பெற்றோருடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் வீணாக்குறதாக அர்த்தம். நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்க,
நல்ல வேலைக்கு போங்க, வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றி அடைங்க. இதான் என் சந்தோஷம். எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். டேய் ராஜா, நீ இங்கதான் இருக்கியா? ஏன்டா அது உனக்கு அதிகமா தெரியல? படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டு இப்ப விழுந்து படிக்கிற. சரி, அது இருக்கட்டும். டேய், இந்த ராதா இருக்கல, உன்னை ரொம்ப நேசிக்கிறாடா. நீ வந்து அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லணுமா? அதுக்காக என்ன சிபாரிசு பண்ண சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரா. ஏய், இப்ப நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். டேய் ராஜா, நீ மட்டும் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டீனா, அவ கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காளே அவ ஃப்ரெண்டு ஒட்டட குச்சி, அவளை என் கூட எப்படியாவது லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்காடா. நீ ஏன் நல்லா யோசிச்சு பாடுறான். இதுக்கு மேல ஒரு பொண்ணு நீ ஏன் எடுத்து பாக்குமா? அதுக்கு அவாவோட நீ ஐ லவ் யூ சொல்லுடா. உனக்காக என்ன மாத்திக்க சொல்றியா? சாரி, முடியாது. சரி சரி, அதை விடு. அவ ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது சேலஞ்ச் பண்ணிட்டாலாம், அதுக்காக வச்சு சும்மா காட்டி ஒரு ஐ லவ் யூ சொல்லுடா. புரியாம பேசாதடா. நிஜமாவோ சும்மாவோ எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் நான் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன்டா. டேய், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நான் என்ன உன்னை கொலையா பண்ண சொல்றேன்? ஐ லவ் யூ சொல்றதும் ஒரு வகையில கொலைக்கு சம்பந்தான்டா. டேய், என்னடா சொல்ற? நானும் ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ல வந்தான்டா. என்னம்மா, ரொம்ப அடிபட்டுச்சா? சொடா ஏற்றமா குடிசா ஏற்றமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த மாதிரி பயல்களை உதைக்கணுமா? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க, என் மேலதான் தப்பு. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் அவ என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றான்னு யோசிச்சுட்டே வந்ததுல நான் தான் இடிச்சிட்டேன். அவர் மேல தப்பு இல்ல. இதெல்லாம் சகஜம்தாம்மா. என்ன புடவை கட்டியிருக்கா, என்ன ஜாக்கெட் போட்டிருக்கான்னு பொம்பளைக்கு பொம்பளை வேடிக்கை பார்க்கலாம் சகஜம்தான். இந்த ஆம்பளை தடி பசங்க பார்த்து வரணும். அட பாவீங்களா, அந்த பொண்ணை தான் ஊந்து விசாரிக்கிறவங்கள வழியா நம்மள எவனும் கண்டுக்க மாட்டான். என்னய்யா இது, உலகம் கெட்டு போச்சியா? எனக்கு ஒண்ணும் ஆகல. எங்க உங்களுக்கு அடி ரொம்ப பலமா பட்டிருக்கா? அட போமா நீ, உன்னை பார்த்து இந்த கூட்டம் வந்து சுத்தி சுத்தி சொல்லி விட்டத, அதை நினைச்சாதான் எனக்கு வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயா, ஆளை விடு. உங்க அப்பா அண்ணனுக்கு தெரிஞ்சா அருவா தூக்கிட்டு வருவான். வரட்டுமா? ஏன்டி நேத்து நீ கிளாஸ்க்கு வரல? இல்லடி, நேத்து வர வழியில பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் மேல சைக்கிள்ல மோதிட்டேன். அப்படியா? உனக்கு எதாவது அடிபட்டதா? எனக்கு ஒண்ணும் ஆகல, அவருக்கு தான் பாவம் அடிபட்டுருச்சுடி. பாவமா? அப்படி என்னடி அவர் பேர்ல அக்கறை? என்ன காதலா? தப்பு என் மேலதான், ஆனா பாவம் எல்லாரும் என்னதான் கவனிச்சாங்களே தவிர அவரை எல்லாரும் திட்டாங்கடி. முதல்ல மோதல், அப்புறம் காதல். இதெல்லாம் சகஜம்தான். போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், போடி. கிண்டல பாரு. சினிமால வர லவ் மாதிரி நம்ம சைக்கிள் டேஷ், இன்டர்நெட் பார்க்கு, பீச், ஹோட்டல், சினிமான்னு நம்ம லவ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. அந்த ஒரு டேஷ்லயே உங்களை லவ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்தனா? இதுதான் காதலா? அந்த காலத்துல எழுதுனாங்களே, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வச்சானே தேவன் என்று. அவர் எழுதுறது இருக்கட்டும், ம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல என் பேரை எழுதுவாங்களா? கண்டிப்பா. சினிமாவுக்கு போலாமா? சார், கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? நாங்க கிரிக்கெட் விளையாடணும். கிரிக்கெட் மைதானத்துல விளையாடுறதுக்கு பேரு பார்க்ல விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தான் விஜிபி இருக்கு, எம்ஜிஎம் இருக்கு, கிருஷ்ணா இருக்கு, அங்க போக வேண்டியதானே சார். இங்க வந்து ஏன் சார் நாங்க விளையாடுறதுக்கு எடுக்கிறீங்க? எங்க காதல் முக்கியமா, உங்க கிரிக்கெட் பால் முக்கியமா? ரெண்டும் ஒண்ணுதான் சார். அது எப்படி? நாங்க பால பேட்டால் அடிப்போம். உங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க உங்களை சோட்டால் அடிப்பாங்க. அப்புறம் நாங்க உள்ளூர்ல கத்துக்கிட்டு வெளியூர்ல போய் விளையாடுவோம். உங்க விஷயம் உள்ளூருக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வெளியூருக்கு ஓடி போயிடுவீங்க. அதான் சார் ரெண்டு ஒண்ணு. இங்க பாருமா, பிஞ்சிலே பழுத்தது, ஒண்ணும் பண்ண முடியாது. வா, நம்ம அப்படி போயிடலாம். அந்த பசங்க கிடக்குறானுங்க, நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் இனிமே நம்மள பிரிக்கவே முடியாது. கடவுளே, இப்பதான் நான் சொன்னேன், ஒரு ஆட்டக்கார வந்து பிரிச்சுட்டான். ஹாய். என்ன ரொம்ப சந்தோஷமா வரீங்க? எல்லாம் நல்ல செய்திதான். என்ன செய்தி? நம்ம காதலுக்கு எங்க வீட்டுல பச்சை கொடி, நீல கொடி, மஞ்சள் கொடி எல்லா கொடியும் காட்டிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெத்து அவங்க மடியில போட்டுணுமா. நான் ரெடி, நீ ரெடியா? பாரு. முதலில் சந்தித்த நாங்கள் காதலில் விழுந்து ஒருவரை ஒருவர் உயிர்க்குயிராக நேசித்து எங்கள் காதலை வளர்த்து வந்தோம். கண்திருஷ்டியாக எங்கள் காதலுக்கும் சோதனை ஏற்பட்டது. கொஞ்ச நாளாவே தேவி என்ன சந்திக்க வரல. நானே தேவி இடத்துக்கு தேடி போன போது, தேவி கொஞ்சம் நில்லு, ஏன் கொஞ்ச நாளா என்ன நீ பார்க்கவே வரல? சொல்லு, ஏன்? எனக்கு உங்களை பிடிக்கல.
என்னது பிடிக்கலையா? என்னன்னு சொல்ற தேவி? தேவி நில்லு. கையெடுங்க. ஏன் என்ன பிடிக்கல? என்ன காரணம் சொல்லு. இது பாருங்க, இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே என்ன பார்க்கவோ பேசவோ செஞ்சுக்க, நான் சூசைட் செஞ்சுக்குவேன். ஏய் தேவி, ஏன் இவ சொல்லிட்டு போறா இப்படி? ஒண்ணுமே புரியலையே. அந்த சமயத்துல எனக்கு போலீஸ் இன்டர்வியூ வந்தது. ட்ரைனிங் முடிச்சு டியூட்டியில சேர்ந்ததும் முதல்ல அவளை சந்திக்கும் போது எனக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. Follow me. ஓகே சார். Good morning, sir. Morning. Good morning, sir. Good morning. தூக்கு தண்டனை கைதியை வேலூர் செயலுக்கு கூட்டிட்டு போறீங்க. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. பி கேர்ஃபுல். எஸ் சார். கான்ஸ்டபிள், அந்த லேடி கைதியை கூட்டு வாங்க. இந்தாங்க. என்ன மேல பாத்துட்டு நிக்கிறேன்? இந்த பொண்ணை முதல்ல ஜீப்ல ஏத்து. டைம் ஆச்சு. சார், என்ன இந்த பொண்ணை பார்த்தாக்கா நிச்சயமா கொலை பண்ணிருக்காதுன்னு தோணுது. உனக்கு தோணுது, ஆனா அந்த ஜட்ஜுக்கு தோணலையே. சட்டப்படி இவளை குத்தவாளின்னு தீர்மானிச்சு இவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல உங்க ஆராய்ச்சி ஒண்ணு தேவையில்லை. பேசாம இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்து. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, லுக், நான் சீனியர், எதை வேணாலும் சொல்லுவேன். நீ ஜூனியர், எதையுமே சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜீப்ல போகும்போது அந்த பொண்ணு குபீர்னு கீழே குதிச்சதுன்னு வச்சுக்க, நம்ம சீட்டை கழிச்சிடுவாங்க. பி கேர்ஃபுல். குயிக். வாழ்க்கையை ஓட்டும் போதுதான் பொண்டாட்டி தகராறு பண்ணுவான்னு நான் கல்யாணமே பண்ணிக்கல. வண்டியை ஓட்டும் போதா சரியா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. டேய், என்னமோ நான் ட்ரை பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. நீ எப்படி பிச்சு பண்ற பாரு, பிச்சு. என்னம்மா வயிற்று வலிக்குமா? சார், இந்த பொண்ணு வயிற்று வலியில துடிக்குது சார், பாருங்க. வயிற்று வலியா? என்ன இல்ல, கொஞ்சம் அதிகப்படாது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஜீப் உள்ளாரே அசிங்கம் பண்ண போறேன். போற வேலை தான் ஆஸ்பத்திரி இருக்கும், அங்க கொண்டு போய் அட்மிட் பண்றோம். பாத்து பாத்து நிறுவா. சார், நான் கைதியை பார்த்துறேன், நீங்க கூட்டு போங்க. ஏன் உங்க அம்மா உன்னை 10 மாசம் தாங்கல? டாக்டர் அம்மா, இது சாதாரண வயிற்று வலி தானே. இவங்க எப்பவும் ஓவரா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே 3 மாசம் முழுகாம இருக்காங்க. வந்த அதிர்ச்சியில அபார்ஷன் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா இவங்களுக்கு 1 வாரம் பெட் ரெஸ்ட் தேவை. என்னம்மா அது? நாங்கெல்லாம் ஒரு கைதி கேஸ் காத்தா வேலூருக்கு போய்கிட்டு இருக்கோம். இவங்க திடீர்னு 1 வாரம் எந்திரிக்க முடியாது எப்படிமா? அவங்க இப்போ எழுந்திருக்கிற நிலைமையில இல்ல. நான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஓ எஸ், தாராளமா வாங்க. ஹலோ, நான் ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் பேசுறேன் சார். நம்ம கான்ஸ்டபிள் கல்யாணிக்கு திடீர்னு அபார்ஷன் ஆகி போச்சு. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம். 1 வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? நாங்க புறப்படுறோம். மேடம், டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னாச்சுங்க சார்? எங்க அவங்கள காணோம்? அந்த அம்மாவுக்கு வயித்தை வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ண 1 வாரம் ஆகுமா. அட்மிட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் போட்டு சொல்லிட்டேன். வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே. தேவரே, நாங்க வந்த ஜீப் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஏதாவது கடை இருக்கா? சார், என்கிட்ட கூட ஒரு சைக்கிள் இருக்குது. அது பஞ்சர் ஆனாலேயே இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளிட்டு போய் பக்கத்தூர்ல இருக்க கடையில தான் பஞ்சர் ஓட்டணும். இந்த ஊர்ல அந்த வசதியும் இல்ல. சரிதான். அப்ப நான் டயரை உருட்டிட்டு போய் பஞ்சர் போட்டுட்டு வந்தேன். அது வரைக்கும் எங்க கான்ஸ்டபிள் அந்த கைதியும் இங்க தங்கலாமா? தாராளமா தங்கலாம். தேங்க்யூ வெரி மச். கான்ஸ்டபிள், நான் சொல்றத கேளு. நான் சீனியர், நீ ஜூனியர். நான் திரும்பி வர வரைக்கும் அந்த பொண்ணை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். பி கேர்ஃபுல். நீங்க வாங்க.
உட்கார் தேவி. சாப்பாடு வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? சரி. இந்த யூனிஃபார்ம் வச்சுட்டு வந்துடும். உட்கார். தயங்கம்மா, சாப்பிடு. உட்கார். தண்ணியும் பாலா இருக்கு, சாப்பிடுங்க. இவர் வேற சிரமப்படுறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. உட்கார். வாய் தலாவணி வச்சிருக்கிறேன், நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. சாப்பிடு. சாப்பிடுமா. தயங்காத. உன் நிலைமையை நான் விசாரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா சீனியருடைய டார்ச்சர் என்னால தாங்க முடியல. தேவி, நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லு. நிச்சயமா இந்த தப்பை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு எப்படி ஆளானு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? என்னடி சாப்பிட்ட? என்னடி சாப்பிட்ட? முதல்ல நான் கூட சாதாரண வாந்தின்னு தான் நினைச்சேன். டாக்டர் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே மறந்து காதலங்கிட்ட ஏமாந்துட்டேன். என்னடி சொல்ற? யாரது? முதல்ல சொல்லு. முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டேடி. எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் ஒரு பொண்ணு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும்டி. யாரது? முதல்ல சொல்லு. சொல்லுடி. கூடிய சீக்கிரம் யாருன்னு சொல்றேன்டி. ஐயோ பைத்தியக்காரி, முதல்ல அவனை தாலி கட்ட சொல்லுடி. இதுக்கு மேலேயும் காலத்தை கடத்தாத. டேய் சோமு, எப்படியாவது தேவி பொண்ணு மடக்கணும்டா. ஏய் ராக்கி, உடனே எனக்கு தாலி கட்டு. ஏய், ஏன் அவசரப்படுற? தங்க விலை ஏறிடுச்சா? தங்க விலை ஏறல. உன் வாரிசு தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. என்னம்மா, என்ன மடக்க பாக்குறியா? ஏதோ ஜாலிக்கு விளையாட்டோம்னா அதுக்காக தாலி கட்ட சொல்றீங்க. ஆளப்பாரு. ராக்கி, என்ன விளையாடுறியா? அதான் ஏற்கனவே விளையாண்டுட்டேனே, புதுசா வேற விளையாடணுமா? ஏ ஜுஜிபி, அப்ப என் வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ற? கவலைப்படாத, வெரி சிம்பிள், கழிச்சிடு. அட பாவி, உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனடா. இப்போ பாரு, நான் உனக்கு தாலி கட்டணும்னா நீ ஒரு பொய் சொல்லணும். சொல்லுவியா? என்ன சொல்லு? உயிரை விடணுமா? சொல்லு. நோ நோ நோ, உயிரில விட வேண்டாம், ஒரு பொய் சொன்னா மட்டும் போதும். சரி, சொல்லி தொலை. என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்டு தேவிட்ட போய் உன் வயிற்றுல குழந்தைக்கு அவருடைய லவ் ராஜா தான் காரணம்னு சொல்லணும். அவன் தான் என்னை ஏமாத்திட்டான்னு அடிச்சு சத்தியம் பண்ணணும். சரியா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவனா காரணம்னா அப்ப நீ எப்பறம் எனக்கு தாலி கட்டுவ? தாலி கட்ட போறவன் நானே ஒரு பொய் சொல்றேன். சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்க பாரு, உனக்கு தாலி கட்டணுமா வேண்டாமா? உனக்காக இந்த பாவத்தை செய்யறேன். ஆனா என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் தேவி, என்னடி அது? ஏய் குட்ரி, ஏய் குட்ரி. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். முடியாது. குட்ரி. தேவி, இவனேடி காதலிக்கிற? ஏய், அவன் இவன சொல்லாத. இந்த பாவிக்கு மரியாதை வர தரணுமா? ஏய், என்னடி சொல்ற? நேத்து வாந்தி எடுத்தன, அதுக்கு காரணம் இவன் தாண்டி. ஐயோ, என்னடி சொல்ற? யார பார்த்து சொல்ற? இவனா உனக்கு எடுத்தான்னு சொல்ற? தேவி, சத்தியமா நான் சொல்றது உண்மை. சச்சே, அப்படின்னா ஏண்டி அவனை சும்மா விட்ட? நாளைக்கே அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எப்ப அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டானோ அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய வாழ்க்கை என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். அது போட்டும். நீயாவது ஏமாறாம அவங்கிட்ட இருந்து ஒதுங்கிக்கோ. ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? இன்னும் டேய் சோமு, எங்கடா ராக்கி? வண்டு புதுப்பூவை தேடி போயிருக்கு. என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்டு தேவி தேடி போயிருக்கான். நிஜமாவா? தேவி கொஞ்ச நாளா கிளாஸ்க்கு வரல, அதான் வீட்டுக்கு தேடி போயிருக்கான். அப்படியா? அவ எதுக்கு அங்க போனா? சரி, நான் போய் பாக்குறேன். தேவி, தேவி, ஹலோ தேவி, சௌக்கியமா? நீ எதுக்கு இங்க வந்த? என்னடா கண்ணு, உன் அட்ரஸ் தேடி சிரமப்பட்டு வந்திருக்கேன். வாங்க உட்காருங்கன்னு சொல்றது விட்டுட்டு ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. என்ன, ஐ லவ் யூன்னு சொல்லதான் வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இங்க வர வேண்டாம். லவ்னு சொன்னா பிடிக்கலன்ற. சரி, கல்யாணம் பண்ணிக்கிருவோம். வீட்டுல பெரியவங்க இருந்தா கூப்பிடு, பேசி முடிச்சுக்கிருவோம். வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தனை நம்பி என் மனசை பறி கொடுத்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையில காதலும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. ப்ளீஸ், மரியாதை இங்கிருந்து வெளியே போ. மரியாதையை தாலி கட்டி கூட்டு போலான்னு வந்தேன். மசிய மாட்டீங்க. ஏய், கடைசி என்ன சொல்றேன்? உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கியை கட்டிக்க வேற எவனாவது இருப்பா. போ. மயிலே மயிலேன்னு இரவு போடாது. பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. உன்னை நான் கெடுத்துட்டேன்னு வச்சுக்க, நீ என்னதான் கட்டிக்கணும்? ஏய்.
ராக்கி, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. உன்னை உயிரோட விட்டா இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாக்கிடுவேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? வாங்க சார், இவதான் கொலை பண்ணிட்டா. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சரி சரி, அப்புறமா சொல்லலாம். அழுவாத, சாப்பிடு 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 தேவி, அழுவாத ப்ளீஸ். என்னடா ஜீப் ரெடி, ஜீப் ரெடி. என்னையா வந்த இடத்துல வகைய நீட்டி விட்ட? எந்திரி, ஜீப் ரெடி ஆயிடுச்சு. எந்திரி, வா போலாம். எழுந்திரு. எங்கயா அந்த பொண்ணு கைதி? இங்கதான் சார் மேல படுத்துருந்தது. மேல படுத்திருந்தா கீழே படுத்திருந்தா காணவையா? எங்க போயிருப்பா? வீட்டுக்குள்ளதான் சார் இருக்கும். போய் தேடி பாருயா. என்ன சார் தேடுறீங்க? என்ன பொண்ணை காணோம், தேடிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்களா? சார், ராத்திரி சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு நான் வெளியில போய் படுத்துக்கிட்டேன். காலையில எந்திரிச்சு தோப்பு பக்கம் போயிட்டேன். எங்க அதுக்கா? நான் திரும்பி வந்து பார்க்கும்போது தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. பொண்ணு எங்க சார்? பொண்ணு எங்கன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்க? எங்க போயிருப்பா? கிடைச்சாளா? வீடு ஃபுல்லா நல்லாவே தெரியுது, எங்கேயுமே காணுமா சார்? எது காணுமா? நான் அப்பவே நினைச்சேன், ஜீப்ல நீ பின்னாடி உட்கார்ந்து அவளை பார்த்து சொல்லி விடும் போதே அவ கவுத்துருவான்னு நினைச்சேன். கவுத்துட்டா ஐயா. அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா, தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி அவளை தப்ப விட்டுட்டே ஐயா. சார், நான் இப்பவும் சொல்றேன், நிச்சயமா அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கா சார். நீ திருந்தவே மாட்டேயா. என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டே ஐயா. சரி சரி, எழுந்து. அவ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவ எங்க போனாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு ஜீப்ல அள்ளி போட்டுக்கிட்டு நேர வேலூருக்கு கொண்டு போய் அவ கழுத்துல கயத்தை மாட்டி செங்குத்தா தொங்க விடுறோம். புறப்படியா? சரி சார். தேவியை தேடி போன போதுதான் தெரிஞ்சது அவ தற்கொலை பண்ணிக்கிட்டது. அவ கையில இருந்த லெட்டர்ல, ராஜா, உங்களை வீணா சந்தேகப்பட்டு பிரிஞ்சுட்டேன், மறுபடியும் உங்க முகத்துல விழிக்க எனக்கு தகுதி இல்ல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என்ன மன்னிச்சிடும்னு எழுதியிருந்தா. இதனால நான் டியூட்டில இருந்து சஸ்பெண்ட் ஆயிட்டேன். இதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த சோகத்துல இருந்து அவன் இன்னும் வீழ முடியாம இருக்கான். அதனால அவன் வந்து ஐடியா சொல்லுவான்னு எதிர்பார்க்கறது வேஸ்ட். ஓ மை காட், அவர் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் நடந்திருக்கா? நான் அதை புரிஞ்சுக்காம அவரை தப்பா நினைச்சிட்டேன். தான் காதலிச்ச பொண்ணு இறந்த பிறகும் அவளையே நினைச்சுக்கிட்டு வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ராஜா இஸ் ரியலி கிரேட். சவாலுக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சேனா உண்மையிலேயே காதலிக்க போறேன், அவரையே கைப்பிடிக்க போறேன். வீணா கனவு காணாதடி, அது உன்னால முடியாது. முடிச்சு காட்டுற பாரு, சேலஞ்ச். எங்கடா கோட்டீஸ்வரன் இன்னும் காணோம்? அவ ஒரு கதை இருக்காண்டா. அப்படியா? எனக்கு தெரியாதேடா. அந்த கதையில காதல் கோட்டையும் அவ்வை சண்மையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி செந்திலுக்காக ஒரு காமெடி ட்ராக் பண்ணிருக்காண்டா. அது சூப்பரா எழுதுக்காண்டா. எனக்கு அது என்னன்னு சொல்லுடா. சொல்றது கொஞ்சம் புரியுமா கேளுங்கடா. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு,
அந்த பொண்ணு என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஒரு குடும்ப பொண்ணு இழக்க கூடாது இழந்துட்டு வந்து நிக்கிறியே. என்ன அறியாம நடந்துருச்சு. என்ன மாதிரியா நடந்துச்சு? 18 வருஷமா கட்டி காத்தத 10 நிமிஷத்துல தொலைச்சு வந்து நிக்கிற. செஞ்சது தப்புதான்ப்பா. என்ன தப்புதாப்பா? காசு பணம் போல வந்துரும். ஆனா இது கருத்தா விடப்பா, ஏதோ சின்ன புள்ள தவறு நடந்து போச்சு. ஏன் பொண்டாட்டியோட தான் கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்னா. சரிதான் போடின்னு தாலி ஒண்ணு கட்டி வாழ்க்கை நடத்தலையா, புள்ள ஒட்டி பெத்துக்கலையா? இதெல்லாம் நாட்டுல சர்வ சாதாரணம் நடக்கிற விஷயம்ப்பா, சகஜம். ஐயோ கருமம். என்ன சொல்ற? அத பத்தி தான். அத பத்தினா உறுதியோட போயிடும் ஐயா. இது குடும்பத்துக்கு எல்லாம் பாதிப்பு. ஆமா, நீ என்ன சொல்ற? ரேஷன் கார்டு தொலைச்சு வந்து நிக்கிறா. ஆமா ஐயா. ஐயோ ஐயோ, இது தெரியாம 25 வருஷமா நான் கட்டி காத்த என் குடும்ப ரகசியத்தை உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டையா, உளறிட்ட. சார் போஸ் யாருக்கு? எங்களுக்கா? ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. பார்சலா? பார்சல் ஒண்ணு பறந்துட்டாங்க. அதானே. பார்சல் எனக்கா? உங்க பேர் தானே அருணாசலம்? ஆமா. அப்போ உங்களுக்கு தான். ஏமா பார்சல் அனுப்புற அளவுக்கு யாருமே எனக்கு தெரியாத. யாரு அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரும் எதிரிங்க இல்லப்பா. தைரியமா பார்க்கலாம் வாங்க. வெயிட்மா. அப்பா சந்திரன் எம்ஏ அனுப்பிச்சிருக்காருப்பா. நம்ம பரம்பரையிலேயே காலேஜுக்கு போனவன் எவனுமே கிடையாதுமா. இது யாருன்னு எனக்கு புரியலையேம்மா. உள்ள என்னதான் இருக்குன்னு பாருங்களேப்பா. பிரிச்சு பார்த்தா தலை இருக்குமோ கை இருக்குமோ பயமா இருக்குமா. ஐயோ பிரிச்சுதான் பாருங்களேன். பிரிக்க சொல்றியா? முடிதா சக்கரை, அடே மண்ணெண்ண, அரிசி. ஐ அப்பா ரேஷன் கார்டுப்பா. நான் தொலைச்ச அதே ரேஷன் கார்டு. அப்படியா? ஆமாப்பா. ரேஷன் கார்டு அடமானம் வைக்கிற இந்த காலத்துல ரேஷன் கார்டை பொருளோட அமைச்சிருக்கான்னா அவன் தெய்வமா? ஆமாப்பா. அப்பா ஏதோ லெட்டர் கூட இருக்குப்பா. சந்திரன் எம்ஏவா. ரொம்ப படிச்ச உங்களுக்கு என்னன்னு படிமா. அன்புள்ள அல்லிக்கு சந்திரன் எம்ஏ எழுதுவது. நலம் நலமறிய அவா. எவா? ஆவல்பா. அடே பெரிய கவிங்க போல இருக்கு. மேல படிமா. சரிப்பா. ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதனாலதான் ரோட்ல கிடந்த இந்த ரேஷன் கார்டை போஸ்ட்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இந்த மாசம் ரேஷனை இன்னைக்கு வாங்கலன்னா அது வீணா போயிருக்கும். அதனாலதான் நானே ரேஷனை வாங்கி போஸ்ட்ல அனுப்பிச்சேன். இனிமேலாவது வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. இப்படிக்கு சந்திரன் எம்ஏ. எம்ஏ படிச்சனால்தான் இவ்வளவு அறிவோட எழுதியிருக்காரு. சந்திரன் அல்லி, அல்லி சந்திரன். பொருத்தமா இருக்குல்ல? என்னமா சொல்ற? இல்லப்பா, அவர் பேரையும் என் பேரையும் சொல்லி பாத்துக்கிட்டேன். அப்படியா? அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றி சொல்லி ஒரு லெட்டர் போடு. சரிப்பா. போஸ்டா என் வாழ்க்கையிலே வந்தது இல்ல. யார்? எனக்கா? ஆமா சார். அப்ப நான் பெரிய ஆயிட்டேன். யார் அனுப்பிச்சிருப்பா? ஓ ரேஷன் கார்டு அனுப்பிச்சமே அந்த இல்லையா? அன்புள்ள திருடனுக்கு. அன்புள்ள திருடனா? ரேஷன் வாங்கி அனுப்பிச்சதே தப்பு. நான் திருடன்னு சொன்னது என் இதயத்தை நீங்க திருடினதுக்காக தான். என்னை கவிதை எழுத தூண்டிய கதாநாயகனும் நீங்கள் தான். அந்த கவிதையிலே தவறு இருந்தா காரணமும் நீங்க தான். என் நெத்தியில ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் போட்டு நீங்க தான். என் சங்கு கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற பாசிமணியும் நீங்க தான். பாத்ரூம்ல யூஸ் பண்ற சோப்பு நீங்க தான். அது தீந்துட்டா நான் யூஸ் பண்ற ஷாம்பு பாக்கெட்டும் நீங்க தான். என் பெட்ரூம்ல விரித்திருக்கும் பெட்ஷீட்டும் நீங்க தான். பெட்டுக்கடியில் இருந்து கடிக்கும் மூட்டை பூச்சியும் நீங்க தான். நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், எல்லாமே நீங்க தான். உங்கள் பதில் கடிதத்தை எதிர்பார்த்திருக்கும் உங்கள் பதிவிரதை அல்லி. பின் குறிப்பு. பின் குறிப்பு எழுதிருக்கா? என்ன எழுதிருக்கா? உங்களை காண என் உள்ளம் துடிக்கிறது. காண வேண்டாம் என்று காதல் கோட்டை தடுக்கிறது. கடிதத்தில் ஆரம்பித்த நம் காதல் கல்யாணம் முடிந்து முதல் இரவில் சந்திக்கும் வரை பார்க்காமல் காதலிப்போம். அவசரப்பட்டு ஓடி வந்து விடாதீர்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க. அன்புடன் அல்லி. ஐயோ பார்க்காம காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாலே. இந்த நேரத்துல பேனாவும் இல்ல பேப்பரும் இல்லையே. நான் என்ன செய்வேன்? சரி போஸ்ட் ஆபீஸ்ல எதுவும் வாங்கி எழுதுவோம். ரஜினி மாதிரி இருப்பாரா இல்ல கமல் மாதிரி இருப்பாரா? ஒருவேளை அப்பாஸ் மாதிரி இருப்பாரோ? பார்க்கலாம். ரோஜா மாதிரி இருப்பாளா? கஜோல் மாதிரி இருப்பாளா? இது மாதிரி தப்பு மாதிரி இருப்பாளா? சிம்ரான் மாதிரி. இதுக்கெல்லாம் மேல யாழு ரொம்ப நல்லா இருப்பா.
உங்களுக்கு போஸ்ட். வாங்க போஸ்ட்மேன் தம்பி, சௌக்கியமா? என்னைக்கு உங்களுக்கு பார்சல் வந்து கொடுத்தானோ அன்னையில இருந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்து என் சவுக்கியமே போச்சு. இன்னைக்கு எம்ஏ இருந்தா வந்திருக்கா? எம்ஏ இருந்து இல்ல, பிஏ கிட்ட இருந்து. என்னது பிஏவா? ஆமா, உன் பொண்ணுக்கு இல்ல, உனக்கு தான். படிச்சுக்க. உயர் திரு மாமா அவர்களுக்கு. என்னது எடுத்த உடனே மாமா ஆகிட்டான்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க செல்ல மக அள்ளி கோயில் திருவிழால ராட்டினத்துல சுத்தும் போது பார்த்தேன். அதுல இருந்து என் மனசு உங்க மகளையே சுத்திட்டு இருக்கு. அவங்க ராட்டினத்துல இருந்து இறங்கி போனாங்களே தவிர என் மனசுல உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. என் பேர் சூர்யா. அப்பா அமெரிக்கால இருக்காரு, அம்மா துபாயில இருக்காங்க, தம்பி தாய்லாந்துல இருக்கான், அண்ணா ஐரோப்பால இருக்கான். என்னது கண்டத்து கண்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணை என்னைக்கு பார்த்தனும் அன்னைக்கே அவங்க கழுத்து தான் 3 முடிச்சு போடணும் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கேன். எங்க முதலாளியமோ கோடீஸ்வரி. அவங்க சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் வாழ்ந்தா உங்க பொண்ணு கூட தான் வாழ்வேன். தயவு செய்து இந்த போட்டோ உங்க பொண்ணு கிட்ட காட்டி சம்மதம்னு ஒரு கார்டு போட்டீங்கன்னா உடனே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். இல்ல இல்ல, தாம்பூலத்தை சேர்த்துக்கலாம். உங்கள் பதில் கிடைத்த எதிர்பார்க்கும் சூர்யா சூர்யா சூர்யா. என்னது கோர்ட்டுக்கு மாசா மாதிரி சூர்யா சூர்யான்னு 3 தடவை எழுதியிருக்கா? இருக்கட்டும். அந்த ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், உன் பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது சுக்கரகாச சூட்கேஸை திறக்கும், இந்த உலகத்தையே சுத்தி வருவேன்னு அப்பவே சொன்னான். இந்த உலகத்தை சுத்துற பாக்கியம் இந்த போஸ்ட் கார்டுல வரும்னு எதிர்பார்க்கல. சரி பாப்போம். அல்லி அல்லி வந்துட்டேன்பா. என்னப்பா? ஆமா, ஆண்டவா கண்ணை திறந்துட்டாருமா. ஏன்பா இத்தனை நாள் மெட்ராஸ் சைடுல இருந்தாரு? விளையாடாதமா. பின்ன என்னப்பா, கண்ணை திறந்துட்டாரு காது திறந்துட்டாருன்னு விஷயத்துக்கு வாங்க. உனக்கு முகூர்த்த நேரம் வந்துருச்சுமா. அதான் எப்போ போஸ்ட்ல வந்துருச்சு. இப்பதான் போஸ்ட்ல வந்துச்சு. இந்த பையனோட போட்டோ பாரு. எந்த பையனோட போட்டோவையும் நான் பாக்குற மாதிரி இல்லப்பா. அம்மா, இந்த பையன் பிஏ படிச்சிருக்கான், ரொம்ப அழகா இருக்கான், பெரிய கோடீஸ்வரன். எம்ஏ படிச்சவரு என் இதயத்துல இருக்காருப்பா. மனசால ரொம்ப நாளா அவர் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. யாருமா அவரு? அதான்ப்பா மண்ணெண்ணெய் சக்கரை. ஓ, ரேஷன் கார்டு அனுப்பிச்ச அந்த பையனா? ஆமாப்பா. அவன் தான் நீ நேர்ல பாக்கலையம்மா? பார்க்காமலே காதலிக்கிறது தான்ப்பா எங்களோட கொள்கையே. என்ன கொள்கையோ? தாய் இல்லாத பொண்ணுன்னு பாயெல்லாம் படுத்து வளர்த்தேன், என்ன நோயாளி ஆக்கிடாதம்மா. உங்களை நான் நோயாளி ஆக்க மாட்டேன்ப்பா, சந்திரன் எம்ஏவுக்கு மாமனார் ஆக்க போறேன். ஆமாப்பா, அந்த சந்திரன் தான் என் மனசுல பௌர்ணமியா வளர்ந்துட்டாரு. நான் சூரியனுக்கு மாமனார் ஆனா அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற நாட்டுல போய் ஒவ்வொரு மாதம் தங்கி இருந்து இந்த உலகத்தையே சுத்தி பார்த்து வந்துடுவேம்மா. நீங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய சுத்தல விட முடியாதுப்பா. அப்ப இந்த சூரியனும் வேண்டாம், நட்சத்திரமும் வேண்டாம், எனக்கு சந்திரன் தான் வேணும். சரிம்மா, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது இதை மேலும் வளர விடக்கூடாது. போஸ்ட்மேன் வேற நடந்து நடந்து இழைச்சு போயிட்டான். அமசாவுக்கு நாம காரணமா இருக்க கூடாது. நேர்ல சந்திரனை பார்த்து பேசி முடிச்சிடுறேன். இருந்தாலும் அவரை ஒரு முறை நேர்ல பாத்துருமா. இல்லப்பா, கல்யாணம் அன்னைக்கும் திருமரவரை தான் தாலி கட்டிட்டு முதலிரவு அன்னைக்கு தான் அவங்க திருமுகத்தை நேர்ல பார்க்க போறேன்ப்பா. ஓஹோ. ஐயோ, என்னது? நீ யாரு? நீ யாரு? எப்படி உள்ள வந்த? நான் தான் சந்திரன். இல்ல, உன்னை பார்த்தா சந்திர மாதிரி இல்ல, அமாவாசை மாதிரி இருக்க. அம்மாவாசை என் பிறந்த தேட்டு. அந்த பார்சல்ல ரேஷன் கார்டு அமைச்சினேன், அந்த சந்திரன் எம்ஏ நான் தான். இல்ல, உன்னை பார்த்தா எம்ஏ படிச்சவ மாதிரி தெரியல, எரும மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் எம்ஏ படிக்கலதான். எங்க அப்பா பேர் மாரியப்ப. ஒரு புதுமையா இருக்கட்டும் தான் என் பேருக்கு பின்னாடி எம்ஏ போட்டுக்கிட்டேன். அட பாவி, இதுலயே என்ன ஏமாத்திட்டியா? போயிடு, இங்க இருந்து போயிடு. நான் உன் கூட வாழ மாட்டேன், இங்க இருந்து போயிடு. உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் அல்லானாலும் கனவன், உள்ளானாலும் புருஷன். இந்த மாதிரி பழமொழி சொல்லி எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளு. இல்ல, நான் உன் கூட வாழ மாட்டேன், இங்க இருந்து போயிடு. அப்பா, அல்லி. அப்பா. என்னம்மா? இவர் யாருப்பா? இவர்தாம்மா நீ கடிதம் மூலமா காதலிச்சியே அந்த சந்திரன். இல்லப்பா, அவர் பால் மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன், இப்படி கடுங்காப்பியா வந்து நிக்கிறாரப்பா. அதுக்கு தாமா சொன்னேன், கல்யாணத்துக்கு முந்தி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துருன்னு. முதல்வர் அன்னைக்கு தான் அவரை பாப்பேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஒரு தார் டின்னுக்குள்ள போய் எடுத்துட்டியாமா. என்னையா தார் டின்னு தரடுன்னு என் வாழ்க்கை வழி சொல்லியா? நீ வாழவே வேண்டாம், இந்த நீ கட்டின தாலி ஓடிடு. தாலி கழட்டாதம்மா, நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு மிஸ் ஆயிரு போகுது. நானே போறேன். சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? டேய், காதல் கோட்டையில அஜித்தும் தேவியானியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இதுல செந்தில் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடறாங்களேடா. டேய், வீட்டுல இருந்து வெளியே வந்தாருல்ல? ஆமா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து நிக்கிறாருல்ல? பாத்தாருல்ல? ஆமா. அவசரமா மாறிட்டாரு. அப்படியா? அதுக்கப்புறம் என்னது? யாரோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி கறிமுட்டையை போட்டு போயிருக்காங்க. பொண்ணு. ஹலோ மேடம், டீச்சர்,
டாக்டர் ஆயா ஆயா என்ன பார்த்தா என்ன ஆயா மாதிரியா தெரியுது? உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு புரியலைங்க. பொண்ணுன்னே கூப்பிடுங்க. சரி பொண்ணு, சரி பொண்ணு. ஏங்க படுத்திருக்கீங்க? யார் நீங்க? ஏன் அழுறீங்க? அழாதீங்க, அழாதீங்க. பொண்ணு அழாத, பொண்ணு அழாத. பொம்பளைங்க அழுதா என் மனசு தாங்காதுமா. என் பேரு அழகிங்க. அழகியா? எங்க அப்பாதான் வச்சாரு. அப்படியா? பிறந்ததுக்கு முன்னாடி வச்சாரா பின்னாடி வச்சாரா? நான் பிறந்த உடனே என் அழக பார்த்து வச்சாரு. என்னது? இல்லம்மா, உங்க ஊரு எந்த ஊர்னு கேட்டேன். என் ஊரு 6999 பண்ணேன். என்னம்மா ஊரை கேட்ட நம்பர சொல்ற? என் ஊர் தாங்க 6999 தான் பண்ணேன். அது எங்க இருக்கு? 7000 பண்ணைக்கு முன்னாடி இருக்குங்க. இதுக்கு மேல பேசினா ஊர் கூட்டிடுவோம். வா உள்ள. என்ன தொடாதீங்க. என்ன தொட வேண்டியது துபாய் கிணத்துல தூரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ எடுத்துக்கிட்டே இருக்கட்டும். வா உள்ள போய் பேசுவோம். நான் வர்றேன். அது காலை வச்சு வாமா. காலை எடுத்து வைக்கிறேன். அல்லி அல்லி. என்னப்பா? உனக்கு ஒரு அம்மாவை கூட்டு வந்திருக்கமா? அப்பா எத்தனை நாளா இது நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பக்கத்து ஒரு கிராமம், புருஷன் துபாயில இருக்கானா, நம்ம வீட்டு திண்ணையில படுத்திருந்தாங்க, கூட்டி வந்தேன். அப்படியாம்மா? என்னாச்சு? அழாதம்மா, இப்பதான் கதையை கேட்டு அழுதுறா. அழாத, சொல்ல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து 1000 பேருக்கு அளவு சாப்பாடு போட்டு நடந்த எங்க கல்யாணம் 1.5 மணி நேரத்துல முறிஞ்சு போச்சு. என்னம்மா இது? ஏன் முறிஞ்சு போச்சு? எல்லாம் நகை பிரச்சனைங்க. அவங்க 9 பவுன் கேட்டாங்க, எங்க அப்பா 18 பவுன் போட்டாரு. ஏன் அதிகமா தானே போட்டீங்க? அவ்வளவு கவரிங்க. நீ ஏமா அழற? என் வாழ்க்கையும் 6 நாள்ல முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு கவரிங் நகையா? இல்ல, அந்த ஆளே கவரிங்கா வந்துட்டான். அழாதம்மா, நம்மள மாதிரி பொம்பளைங்களை சோதிக்கிறதே ஆண்டவனுக்கு வேலையா போச்சு. அழாதம்மா, அழாத. நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். கவலையே படாதீங்க, நான் தான் உங்க பொண்ணுக்கு துணையா இருப்பேன். ஏமா பெட்ரூம் எங்க இருக்கு? வாங்கம்மா காட்டுறேன். நாங்க வர்றோம். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. என்ன உள்ள போறதே தெரியலையே. தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, இந்த இட்லி வாய் வழியா இதயத்துக்கு போய் 18 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஞாபகத்தெல்லாம் கிளப்பிருச்சு. சும்மா இருங்க, நம்ம பொண்ணு வந்துட போறா. நம்ம பொண்ணா? எனக்கு பொண்ணு மாதிரி தானே. ஆமா. இந்த இட்லி இவ்வளவு மெதுவா இலவு மஞ்சு மாதிரி இருக்க, எப்படி சுட்ட? உளுந்த ஊற வச்சு ஆட்டினா இட்லி பூ மாதிரி இருக்கும். மத்தவெல்லாம் காய போட்டு ஆட்டம், அது எனக்கு தெரியாது. எங்க அப்பா உடிப்பு ஹோட்டல்ல இட்லி மாஸ்டரா இருந்தாரு. நான் அவருக்கு துணையா சட்னி மாஸ்டரா இருந்தேன். அப்பதான் தொழில கத்துக்கிட்டேன். அப்பா என்னமாச்சு? சொல்லுக்கா. என்னங்க இதெல்லாம் பொம்பளைங்க வேலைங்க. நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? அப்படி இது எடுத்துட்டு போங்க, மூலையில வச்சு தின்னுங்க. நல்லா தேய்ச்சி விடு. எங்கேயுமா பிடிச்சிட்டு? அம்மா, இங்கயா? ரொம்ப வலிக்குது. இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? இந்த சுளுக்கெல்லாம் பெட்ரூம்ல வச்சு தான் எடுக்கணும். நீ என்ன செய்யற? மெதுவா எந்திரிக்கிற. எந்திரி. அங்க வச்சு கரெக்டா இருக்கும். வாமா வா. என்னையா அருணாச்சலம், வாங்கின கடனை திருப்பி கொடுத்த மாதிரி சோகமா உட்காந்துருக்குவேன். விவரத்தை சொல்லு. குடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ சந்தேகம் தான். உன் பொண்ணோட வாழ்க்கை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? இல்லப்பா, என் வாழ்க்கையை பற்றி தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். ஆமா, உன் மனச குத்தையை கெடுத்த அந்த பொண்ணு யாரியா? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தெரியாதா? நம்ம மாதிரி சின்ன வயசுக்காரங்க வேற எதை நினைச்சு வேதனைப்பட போறாங்க. ஆமா, அந்த பொண்ணு யாரு? என் வீட்டுல தங்கி இருக்காளே அந்த அழகிதான்ப்பா. அவதான் என் மனசுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மணி அடிக்கிறா. மணி அடிச்சிட்டால போயிட வேண்டியதானே. இருந்தாலும் ஊர் தப்பா பேசுமே. அட, ஊர் யாரதான் தப்பா பேசல? ஒரு பொண்டாட்டியோட வாடகையும் தப்பா தான் பேசுது, 9 பொண்டாட்டியோட வாடகையும் தப்பா தான் பேசுது. இதெல்லாம் பார்த்தா நான் பக்கத்துல சின்ன வீடு செட்டப் பண்ண முடியுமா? ஆமா, உன் காதல அவ காதல போட்டு வச்சு இன்னும் போடலப்பா. சொல்லலையா? தள்ளியா? அட பாவி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சூட்டோட சூட்டா முடிச்சிடணும். ஆற போட்டோம் நம்ம நமத்து போயிடும். இந்த மாதிரி விவகாரங்களாம் பொம்பளை ஓப்பனா பேசணுமியா? அதுதான் பிடிக்கும். இல்ல அண்ணேன்ற வாழுக. இன்னைக்கு நைட்டோட நைட்டா சொல்றத கேளியா? பேசி நல்ல முடிவை சொல்லு. காலையில கல்யாணத்தை முடிச்சு விடுவான். சாட்சி கழித்து நான் போடுறியா? வரேன். அழகி, என்ன சிகரெட் பிடிக்க? அது ஒண்ணு இல்லங்க, எங்க பாட்டியை சுட்டு குடிப்பாங்களா, அவங்களுக்கு நீ தவசம். அதனாலதான் அவங்க ஞாபகத்தை சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். குடி குடி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தப்பா நினைக்க மாட்டியா? தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. ஒரே வீட்டுல என் பொண்ணு தனி,
நான் தனி நீ தனி இப்படி தனித்தனியா இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இப்ப புருஷனை பிரிஞ்சு வந்திருக்கிற நீ, பொண்டாட்டிய பறி கொடுத்த நான், நாம ரெண்டு பேரும் இப்படி தனித்தனி மரமா இருக்கிறத விட ஒரே தோப்பாயிடலாம்னு தான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்ன ஆனா? நம்ம பொண்ணு வாழாவட்டியா இருக்கும் போது நாம ரெண்டு ஒண்ணு சேரலாமா? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? உங்க பொண்ணு கல்யாணம் முடிச்சாலே சந்திரன், அவனை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம். அந்த கருவாப்பைய எங்க சுத்தி இருக்கானோ? ஒண்ணு இல்ல, அவனை நினைச்ச எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் நம்ம மருமை இல்லையா, அப்படிலாம் பேசாதீங்க. என் மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பொண்ணு சொல்லி முதல் சேர்த்து வச்சிருக்க. அப்பா என்ன இதெல்லாம்? போக்கே சரியில்லை, வெளியே போங்க. போங்க, பொண்ணு சொல்றாள்ல. அழகி நீ வாமா, நம்ம ரெண்டு பேரும் ஏ ரூமுக்கு போலாம். போகலாம் போகலாம். எப்படியாவது அள்ளிக்கிட்ட சொல்லி கண்டிச்சு அந்த கருவாயனோட அவளை சேர்த்து வச்சுட்டா அழகியோட நம்ம ஆனந்தமா வாழ்க்கை நடத்தலாம். இப்படி வாமா. இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு நீ தனியா இருப்ப? நான் எங்க தனியா இருக்கேன்? உங்களோட தானப்பா இருக்கேன். விளையாடாதம்மா. நானும் உங்க கூட எத்தனை நாளைக்கு தனியா இருக்கிறது? என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சுக்க வேண்டாமா? என்னப்பா சொல்றீங்க? அது சந்திரன் நல்லவனோ கெட்டவனோ அவனோட நீ சேர்ந்து வாழ்றதாமா நல்லது. அப்பா சொல்றத கேளுமா. உன்னையே நம்பி உயிருக்கு உயிரா வாழ்ந்த சந்திரன் கூட நீ ஒரு நாள் வாழ்ந்திருந்தாலும் அவன் குணம் அவனுக்கு புரிஞ்சிருக்குமா? இல்லப்பா இல்லம்மா, குடும்பம்னு இருந்தா நானும் இருக்கத்தான் செய்யும். அந்த நாளை உண்ணாக்கணுமே தவிர பத்தாக்க கூடாது. அப்பா இந்த பாருமா, இனிமேலும் தனியா வாழ்றது எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை தனியா வாழ்ந்துடுறான், ஒரு பொம்பளை தனியா வாழவே முடியாது. எப்படி நீ சந்திரனோட சேர்ந்து வாழத்தாமா வேணும். நான் அவரோட சேர்ந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? நேத்து ராத்திரில இருந்து அவரு கூட தான்ப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அழகிதானே உன் கூட வந்தா? அவரு அழகி இல்லப்பா, அழகிய சந்திரன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவ்வளவு நாளா அழகி வேஷத்துல இருந்து நமக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டு இருந்தது வேற யாரும் இல்லப்பா, சந்திரன் எம்ஏ தான். வாங்கப்பா உள்ள வந்து பாருங்களேன். அப்ப அது அழகு இல்லையா? மாப்பிள மாப்பிள மாப்பிள, வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லி எல்லா கடமைகளையும் சரிவர செஞ்ச தங்கமான உங்ககிட்ட தகரமா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. சரி மன்னிச்சுட்டேன், இனிமே மறந்துருங்க. என்னப்பா சொல்றீங்க? எதுக்கு மன்னிக்கணும்? அதுமா, அது இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்தீங்க, இப்பதான் ஒண்ணு சேர்ந்துறீங்க. நான் ஏன் இடைஞ்சலா இருக்கணும்? அப்படியே போயிடலான்னு. எங்கப்பா போறீங்க? பிள்ளையார்பட்டி, பித்தளைப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசுப்பட்டி, கோயில்பட்டி, சேடப்பட்டி, இப்படி பட்டி பட்டியா பெட்டியை தூக்கிட்டு பிச்சை எடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, பட்டணத்தார் மாதிரி போயிடலான் இருக்கு. ஐயோ, முதல்ல போங்க, போய் தொலைங்க. போங்க. நீ வா வா. அப்பா போறாங்களே. உங்க அப்பா போனா தண்ணி நான் அப்பனா முடியும். ஏமா, எப்போ அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த அப்பனை பார்க்காம போயிடாதம்மா. போடாமா, போய் தொலைவானா? என்னங்க இது, இப்ப நானே குளிச்சேன். பரவாயில்ல, இன்னொரு தடவை குளிச்சுக்கலாம். ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல, காமெடி எப்படிடா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குதுடா. கோட்டீஸ்வரன் பெரிய ஆளாயிரம் வேண்டாம். டேய், கிளாஸுக்கு டைம் ஆச்சுடா. தங்க தமிழ்னா துள்ளி திரியும் மானா, உன்னை நான் தழுவி கொள்ளலாமா? துப்பாக்கி ஏந்தும் கை மீது இப்போது வந்தாள் இளமாது, முத்தாட நேரம் இது தோறு, விளங்கியது புது பாடம்,
காலேஜுக்கு டைம் ஆச்சு எழுந்துரு இன்னுமா தூங்கிட்டு இருக்க ஓ மை காட் இது வந்துட்டே மம்மி கனவுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா ஐயோ ஏய் டைம் ஆச்சு இன்னும் மடி கிளம்புற இத வந்துட்டே மம்மி கொஞ்சம் நில்லுமா. காபி சாப்பிட்டு போமா. காஃபியா நீங்க ஏன்பா காஃபி போட்டீங்க என்னமா பண்றது? காபி போடுறவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கா. நான் தானமா உன்னை கவனிக்கணும். ஏமா நீ காஃபி போட்டா என்னமா என்னது நானா இவ ஒருத்தி எங்க அக்கா யாரு? சமாதான சங்க தலைவி சாமுண்டீஸ்வரியா கொக்கா. அவங்க காபி போட்டா அரசியல் வாழ்க்கை என்னையா வருது? டிஃபன் சாப்பிட்டு போடி வேண்டாமா நீயும் உன் தம்பியுமே சாப்பிடுங்க பாத்தியாடா என்னக்கா இவ இப்படி பேச போறா? அவ பேசலடா ஆ. அந்த ஆளு பேச வைக்கிறாரு யோ மாமா வாயாங்க. ஏன் என்ன? என்னையா பொண்ணை வளர்த்து வச்சிருக்க நீ? ஆ? அவ பாட்டு நீ என்னென்ன பேச போயினே இருக்கா? நீ சும்மா இருப்பா யோ உள்ள போய் வேலைய பாரு என் பொண்ணு கெடுத்து வச்சிருக்க நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்? அழகா உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா இப்ப இழுத்து போத்திக்கிட்டு கழுவி மாதிரி போறா இப்பதான் அவ பொண்ணா மாறி இருக்கா, தெரிஞ்சுக்கோ. யோ மாமா எங்க அக்காவை எதிர்த்து பேசுறதுக்கு வந்துட்டே நீ? போயா ஓ நில்லு, எனக்கு எங்க அக்காவை 2 காப்பி போட்டுக்கண்டா. ஏக்கா எப்பக்கா எனக்கு ராதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? நான் எப்ப அனிமன் கூட்டி போறது? முதல்ல குடிக்கிறத நிறுத்து அப்புறம் பாப்போம் குடிக்கிறத நிறுத்தா? அதை எப்படி நிறுத்துது? ம்? ம். ராதா நீதானா இது என்னால நம்பவே முடியலடி இன்னைக்குதான் உன் பேருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஓடி எனக்கு வெக்கமா இருக்கு ஆமா இது டுடே ஸ்பெஷலா இல்ல டெய்லியா இனிமே இதுதான் கண்டினியூட்டி இனிமே நம்ம டுட்டர் இல்ல ஹால் பாஸ் தான் நான் இன்னில இருந்து டுட்டோரியல் காலேஜ் விட்டு நின்ற போறேன் மச்சான். ராதா மாடர்ன் ட்ரெஸ்ல வரான்னு தான் நானே காலேஜுக்கு வந்தேன். ஆனா இப்ப அவ புடவையில வராளே. மச்சான் இது வரைக்கும் MTV ஸ்டார் டிவி பேஷன் டிவின்னு பாத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு டிடி பாக்கலாம்டா. சரி விடுறா மச்சான், நீ சொல்றதுக்கு நான் வரேன். அரையும் குறையுமா போய் ஒருத்தர் மனசுல இடம் பிடிக்கிறத விட முழுசா போனா கண்டிப்பா இடம் பிடிச்சிடலாம் பாடுறா ஒரு சரஸ்வதியே பாடம் படிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கான இப்படி மாறி இருக்கா? ஏ பாடுறா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பேசாம வாய் மூடிட்டு வாடா. போடா எப்படா வெளியே வரும் இருந்துச்சு ஒரே தலைவலி தானே? சரி கூடு செய்ய கொடு. அப்படியா? காசு நீ தான் கொடுக்கணும் கொடு. பாப்போம் பாப்போம். 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. ஹலோ வணக்கம் மாண்டியா, நீங்க யாரு? போன வைடா. ஏன் கம்மியா இருக்க? திரும்பி பாருயா. பகல் கனவா? இல்ல கை கட்டுறா. ஓகே ஓகே வலுவலு இருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கங்க. ஹாய் விமலா, கூடி சாப்பிட்டியா? வேண்டாம் சார் இன்னொரு ஸ்ட்ரா கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். சீப்படா ஹலோ நான் ராதா பேசுறேன். ஆமாண்டி ராதா தான். இனிமே நான் எதுலயும் அறக்குறையா இருக்க போறதே இல்ல. நீ கூட என்ன ராதான் தான் கூப்பிடணும். வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதை மறந்துடணும். வாழ்க்கைய நாம தான் புதுப்பிச்சுக்கணும். இப்ப பாரு நானே மாறிட்டேன். அதே மாதிரி நீயும் மாறுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு. எஸ் எல்லார் மனசுலயும் ஒரு காதல் இருக்கும். நாம விரும்பின காதல் ஒரு வகையில மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மள விரும்புறவங்கள நாம ஏத்துக்கணும். நான் ஒருத்தரை மனப்பூர்வமா லவ் பண்றேன். இது எனக்கு முதல் காதல் தான். ஆனா அது அவருக்கு 2வது காதல். இருந்தாலும் அவர் என்ன கண்டிப்பா ஏத்துக்குவாருன்னு நம்புறேன். ஏன்னா அவர் என்ன விரும்புறதை விட நான் தாண்டி அவரை அதிகமா விரும்புறேன். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குடி. நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறமா ஃபோன் பண்றேன். எவ்வளவு சார் ஆச்சு? 10 ரூபாய் ஆச்சு. 10 ரூபாவா? இங்க பாரு ராஜா, இவன் எவ்வளவு ஃப்ராடா இருக்காங்க. இப்ப ராதா போன்ல பேசிட்டு இருந்தால நான் மீட்டர் பார்த்தா மீட்டர் ஓடல. இவனே ஜானமான பேசுறது உங்ககிட்ட தான். சும்மா இரு. நீ வேணா செக் பண்ணி பாரு. ஒரே கனடா பாடுறா. அட பாவி, இந்த அறுந்து போன பேருக்கு நீ கடிதம் கொடுத்திருக்கியா? உன்ன டேய் எது எப்படியோ அந்த பொண்ணு போன்ல பேசுற மாதிரி சூசமா ஒரு தெளிவுபடுத்திட்டு போயிட்டா. இனிமே புரிஞ்சுக்கிறதும் புரியாதும் உன் இஷ்டம். புரிஞ்சு என்னடா பண்ண போறேன்? நான் தான் ஃபாரின் போறேன். பாரின்னு போக போறியா? ஆமா. உனக்கு இப்படி சொன்னா ஒண்ணும் புரியாதுடா. என்னது கூடு நான் காசு கொடுக்கணுமா?
டேய் டேய் மரியாதையா விட்டுரு. இந்த காசு எனக்கு தான். இல்லன்னா உன் பிராடனத்தை போஸ்ட் வச்சு இந்த இடம் பூரா ஒட்டிடுவேன். போஸ்ட் அடிக்கிறதுக்கு இந்த 10 ரூபா பத்தாதுடா. இது டோக்கன் அட்வான்ஸ். அதுக்கு விட்டுருவனா? ஒழுங்கா கூடி காசு கொடு. ராஜா, நான் உங்க கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். தயவு செஞ்சு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரி உட்கார். நான் மறுபடியும் வந்து உங்களை கம்பல் பண்றதா நினைக்காதீங்க. உங்க பழைய வாழ்க்கை எனக்கு நல்லாவே தெரியும். இல்லாத ஒருத்தையை நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிறத விட இருக்கிற ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கலாமே. உங்க காதல் உண்மையானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் என் காதலும் உண்மையானதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மனசை ஒருத்தட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. அதே மாதிரிதான் எனக்கும் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்களை விரும்புறவங்கள நீங்க ஏத்துக்கலாம்ல. பழச மருந்து எப்போ உங்களுக்கு என்ன ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே, நான் வரேன். சாமுண்டி, என்னையா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. புருஷனை காலம்க சொல்லிட்டு பொண்டாட்டி தண்ணி அடிக்கணும்னு பாக்குறியா? இந்த நீ ஒரு பெகுஸ்டா? அது இல்ல சாமுண்டி, நம்ம பொண்ணு ராதாவை பத்தி தான். அவளுக்கு என்னையா இப்போ? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தான் அவளை கட்டி வைப்பேன்னு சொன்னியே, அது சரியில்லைங்கிற. கரெக்ட். உன்ன மாதிரி தண்டச்சோறு தின்னுட்டு அவனும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? மந்திரி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். அவன் எனக்கு எம்எல்ஏ சீட்டு தருவான். நான் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு ஆகணும். அதாயா இந்த சாமுண்டியோட லட்சியம். மந்திரி பையனுக்கா? ஏன் நான் மந்திரிக்கு சம்பந்தி ஆவது உனக்கு பிடிக்கலையா? என் பொண்ணை மந்திரி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இத பாரு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடவே கூடாது. என் தம்பிக்கும் தெரியக்கூடாது. ஓகே, கொளறிடாத. நான் மந்திரி ஆகணும். நான் ஜெயிப்பேன். நான் மந்திரி ஆயிடுவேன். தம்பி. ஹலோ அண்ணாச்சி, சவாரியா? எங்க போக சொல்லுங்க, போலாம். ஏன் நான் 5-6 இடத்துக்கு போனப்பா. என்ன யோசிக்கிற? 5-6 இடமா? 10-15 இடத்துக்கு போலாம் வாங்க. ஏ, உன்னை பார்த்தா துட்டு பிடுங்குறான்னு மாதிரிலாம் தெரியுது. என்னைய பார்த்தாவா? என்னையும் நீதி நேர்மையும் ஒரு இடத்துல வச்சு பார்த்தோம்னா முழு நடுவுல நிக்கும். அவ்வளவு நியாயமானவன். அது ஒண்ணும் இல்லடே. இங்க இருந்து ஜாபரான்பேட்டைக்கு போறோம். சரி, ஜாபரான்பேட்டைக்கு போய் ஜான் பீட்டரை பார்த்து தரமான அரிசிக்கு சொல்லணும். பிறகு சரி சரி, இங்க இருந்து சேதப்பேட்டைக்கு போனோம். நம்ம தங்கமணிட்ட சட்டத்திக்க கொடுத்திருந்தேன் இல்லையா, அத வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நேர ஆழ்வார்பேட்டைக்கு போறோம். அங்க போய் முத்துப்பாண்டி கிட்ட பருப்புக்கு சொல்லணும். சொல்லிட்டோமா? அங்க இருந்து ராயப்பேட்டைக்கு போறோம். ராயப்பேட்டை போயிட்டு செல்லப்பாண்டிய பார்த்து வட்டி பணத்தை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற வண்ணாரப்பேட்டைக்கு போறோம். போறோமா? பக்கத்துல அண்ணாச்சி, ராயப்பேட்டை எங்க இருக்கு, வண்ணாரப்பேட்டை எங்க இருக்குது? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. ஏன் நான் இந்த கடைசிக்கு தானே வரணும்? இதுக்கெல்லாம் ஆக மொத்தம் எவ்வளவு ஆகுன்னு சொல்லு. ஜாபர்கான் பேட்ல இருந்து ஆரம்பிச்சு அருவாங்கிற வரைக்கும் ஆக மொத்தம் அண்ணாச்சி மொத்தம் 180 ரூபா ஆச்சு. என்னது 180 ரூபா ஆகுமா? ஓ, அது வந்து எங்க ஏர்போர்ட் போன வரீங்களா? ஏர்போர்ட்டுக்கு வராது, சுடுகாட்டுக்கு வராது. இங்க செம்ம வேட்டில இருக்கேன் நானு. கால் டாக்ஸி புடிச்சு போடா. போ போடான்னு நின்னுகிட்டு இருக்க. இன்னும் போடா. அண்ணாச்சி 180 ரூபா ஆகும். என்னது 180 ரூபாயா? ஆமா. ஏன் நான் கையால ஜீவனாலேயே 10 பேர் செத்து போவான். இதுக்கு எதுக்கு அருவா? அதனால வெறும் பாண்டிய இன்னொரு நாளைக்கு நான் போய் பாத்துக்கிறேன். மத்த இடத்துக்கு எவ்வளவு ஆகுன்னு சொல்லு. அங்க இருந்து போயிட்டு ஏன் ஒரு மனுஷன் கம்மையில விளையாடணும் விளையாடலாம், காசு பணத்துல விளையாட கூடாது இல்லையா? இதுக்கு மட்டும் எவ்வளவு சொல்லு. அப்படி குறைச்சு பார்த்தோம்னா 110 ரூபா ஆகும். ஏன் என்னது 110 ரூபா ஆகுமா? தம்பி, இந்த வட்டி பணத்தை வேணா நான் போன போட்டு கேட்டு வாங்கிக்கிறப்பா. மத்த இடத்துக்கு போயிட்டு வரேன்னா எவ்வளவு ஆகும் சொல்லு. என்ன முழிக்க? ஒரு மனுஷன் கம்மையில விளையாடுறாலும் விளையாடலாம், ஆனா இந்த காசு பணத்துல மட்டும் விளையாட கூடாது. எவ்வளவு ஆகும் சொல்லு. 75 ரூபா ஆகும். என்னன்னா 75 ரூபா ஆகுமா? ஏன் பருப்பு வேணா புளிக்குழம்பு வச்சுக்கலாம். இப்ப என்ன கட்டு போச்சு? ஃபங்க்ஷன் போறதுக்கு சட்டம் முக்கியம். அது வரைக்கும் எவ்வளவு ஆகும் சொல்லு. ஒரு மனுஷன் கம்மையில விளையாடுறாலும் விளையாடலாம், ஆனா இந்த காசு பணத்துல மட்டும் விளையாட கூடாது. எவ்வளவு ஆகும் சொல்லு. சரி விடுங்க அண்ணாச்சி, 60 ரூபா ஆகும். 60 ரூபாயா? புது சட்டம் பரவாயில்லப்பா. என் மத்திய சட்டையை போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன். அரிசிலாம் போனா என் பொண்டாட்டி ஏசுவா. அரிசியாவது எடுத்துட்டு போனா எவ்வளவு ஆகும் சொல்லு. ஏன் கம்மாயில விளையாடுறாலும் விளையாடலாம், ஆனா இந்த காசு பணத்துல மட்டும் விளையாட எவ்வளவு ஆகும் சொல்லு. ஐயோ, பாக்கெட் எவ்வளவு வச்சிருக்க?
பீடி கட்டு வாங்கினது போக 50 ரூபா இருக்குல்ல. 50 ரூபாயா? ஏண்டா 50 ரூபாய் வச்சுக்கிட்டு மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? முழுமையாக கொடுத்து ஓடி போயிடு. உன்னால காக்கி விட்டுட்டேன் தெரியுமா நானு. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் கம்மாயில விளையாடலாம், ஆனா காசு படத்தை இத சொல்லி சொல்லி என் வருமானத்துல விளையாடிட்டியடா. அந்த காசை ஓடுறேன். எஸ்கேப் ஆயிடா. நீ எவ்வளவு ட்ரை பண்ணி ராஜா மாறவே இல்ல. அவரோட பழைய காதல் செடி அளவுக்கு வளர்ந்திருந்தா உடனே பிடிங்கிடல. அதுவே மரமா வளர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அசைக்க முடியும். உன் கைய காட்டு, ரேகையை பார்க்கலாம். ஆமா, இவ பெரிய ஜோதிட ஆலோசனை. ஏய், இங்க காட்ரி. படிப்பு ஓகே, அம்மா அப்பா ஓகே, கல்யாணம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன சொல்ற? ஏன்னா இந்த ரேகை இதோட நின்னு போச்சு. அதனால அநேகமா உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். ஏய், நான் விளையாடுக்கு தானே சொன்னேன், அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்ட? இல்ல, என் காதல் சக்சஸ் ஆகணும்னா நீ சொன்ன மாதிரியே ரேகையை உருவாக்கிட்டேன். ஏ பைத்தியக்காரி, முதல்ல டாக்டர் போலவா. இங்க பாருடி, படிப்புல பாஸ் ஆகுறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையிலும் பாஸ் ஆகணும். இதோ இங்க நிக்கிறாரே, ஒரு காலத்துல சாராய கடை ஓனரு. இப்ப பாத்தி அவருடைய நிலைமைய. இவரும் கெட்டு உன்னையும் கெடுத்து. சாப்பிடு சாப்பிடு. ஏக்கா, அவன் 10,000 ரூபாய் தான் கொடுத்தான். மீதி பணத்தை வேலை சேர்த்ததுக்கு பிறகு தரானா? ஏன் அவன் என்ன நம்ப மாட்டானா? இரு இரு, அவனை வச்சுக்கிறேன். யோ, எடுத்து போட, பேசாம நின்னு. அம்மா, என்ன இன்னைக்கு தான் சாப்பாடு? சப்பாத்தி தான். என்ன இது கையில கட்டு? ரேகை பெருசா இருந்தாதான் பாஸ் ஆகலாம், அதனால கைய கீழ்ச்சிக்கிட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இது கையில ஏற்பட்ட காயம் இல்ல, மனசுல ஏற்பட்ட காயம். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆமா, இதுக்கு மேல காலேஜுக்கு அனுப்புனா வேறலே இல்லாம வந்து நிப்பா. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்மா. நீ பேசாம இருமா. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நான் யாருக்கு கழுத்து நீட்ட சொல்றேனோ அவனுக்கு நீ கழுத்து நீட்டு போதும். பேசாம சாப்பிடு. சாமுண்டி, என்ன பேசுற நீ? அவ்வளவு சின்ன பொண்ணு, அவ சம்பந்தம் இல்லாம கல்யாணம் இல்லன்னு சொல்லிட்டு யோ, உள்ள போய் வேலை பாரியா. திருத்தவே முடியாது. வா வா, நீ சாப்பிடு. ராதா, உண்மையை சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா இல்ல மாமா பிடிக்கலையா? அது இல்ல மாமா, எங்க காலேஜ்ல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். உன்னை சுத்தி சொல்ல கொடுக்கறானா? யாரவா? அவன் பேரு என்ன? அவன் பேரு ராஜா. ராஜாவா? தோ போற கூஜாவாங்க. ஏய், யாரா இங்க ராஜா? நீ ராஜாவா? ஏய், யாரா இங்க ராஜா? உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல உதவ போறீங்களா? நாங்க இல்ல. யாரா இங்க ராஜா? ஏய், நீ ராஜாவா? நீ ராஜாவா? யாரா இங்க ராஜா? ஏய், நீ ராஜாவா? ராஜா யார் அது? பெரிய திருமலை விஜய் ரேஞ்சுக்கு யார் ராஜா யார் ராஜான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இரு இரு, யாருன்னு கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும் பாப்போம். ராஜா, டேய், அவன் எல்லாரும் பிடிச்சு உதவா போல இருக்கா. நீ தான் ராஜான்னு சொல்லேன்டா. ஹலோ, இங்க வாங்க. நான் தான் ராஜா. நீதான் ராஜாவா? ஆளை பார்த்தா பாவமா இருக்கா? இனிமேல் பத்தி இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாத. எந்த மாதிரி தப்ப? ராஜா பின்னாடி சுத்துறிய அந்த தப்பு. இன்னொரு தடவை சுத்தத்தை பார்த்த என்ன உன்னை தூக்கி போட்டு சுத்தி போயினே இருப்பேன். ஏய், சொல்லி வைடா அவங்கிட்ட. ஏய், உங்க எல்லாரும் பார்த்தா யாரா இருப்பேன்? யார் என்னன்னு தெரியல. ஒன்னாவது பண்ணிட்டு போறான். ராதா கண்டிக்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கத்துறான். போடா. இரு, பொறுத்து இருந்து பாப்ப என்னதான் நடக்குதுன்னு. எது எப்படியோப்பா, நீதான் ராஜாங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு எங்கெல்லாம் காப்பாத்திட்ட. அது வரைக்கும் போதும். இல்லன்னா வந்த வேகத்துக்கு எங்கெல்லாம் பிரிச்சு மேஞ்சிருப்போம். பாப்போம். எங்கள் படம் அடுத்த படம் என்ன படம் தெரியுமாடா? என்ன படம்? சிவகாசிடா. படம் ஃபுல்லா ஒரே பட்டாசு தான் பாரு. நேத்து நீ வரலன்னு கேட்டான், இன்னைக்கு ராஜா ஒரு நிமிஷம். என்ன? பைக்ல வந்து மிரட்டிட்டு போனானே, அவன் என் மாமா தான். பயப்படாதீங்க. நான் தான் அவன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னு பாக்குறீங்களா? உங்க மேல உள்ள ஆசையிலதான். நான் உங்களை உயிருக்குயிரா லவ் பண்றேனே, அப்படி இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனால உங்க மூலமாவே நம்ம லவ் தெரியட்டும் தான் அப்படி சொன்னேன். இவ்வளவு நாளா நினைச்ச நீ விளையாட்டு பொண்ணுன்னு இப்பதான் தெரியுது நீ வினயம் பிடிச்சவனு. கோபார், உன் மாமனை இல்ல எந்த பீமன் நினைச்சாலும் சரி, நீ நினைக்கிறது நடக்காது. வரேன். அப்பா, வாமா. அம்மா எங்கப்பா? ஏமா,
கால் மேல கால் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறேனே அது இருந்து தெரியல அம்மா வீட்டுல இல்லைன்னு. ஏன்பா நீங்க அம்மாக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? பயப்படல அம்மா, அவளை எப்போ போடின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு அவள் ஒரு விஐபின்னு மீட்டிங்கு சங்கம் கூட்டணும் போயிட்டு இருக்கிற. உன்னை கவனிக்க இந்த வீட்டுல வேற யாருமே இல்லை. அதனாலதாம்மா உங்க அம்மா எதை செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்லயே நான் இருக்கிறேன். அவ ஏச்சையும் பேச்சையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கோயில் குளம்னு எங்கேயாவது போயிருவேன். ஏன்பா அம்மா ஏன் இப்படி பணம் பதவின்னு வெறி பிடிச்சு அலையறாங்க? அது அவ வளர்ந்த விதம் அப்படி. சாதாரணமா அவ சால்னா கடை வச்சிருக்கும் போது அவளை எத்தனையோ ரவுடி பசங்களும் எத்தனையோ போலீஸ்காரங்களும் டார்ச்சர் கொடுத்துட்டாங்க. அந்த கோபம் தான் நாம் எப்படி இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற வெறி. அந்த வெறி தான் உங்க அம்மா இப்படி எல்லாம் பேச வைக்கிறது. அதனாலதான் ஆம்பளையில கண்டால பிடிக்கிறது இல்ல. மற்றபடி உங்க அம்மா ரொம்ப நல்லவ, யாருக்கும் ஒன்று கெடுதி செய்ய மாட்டேன். இருமா, நான் போய் காப்பி போட்டு கொண்டாடுறேன். சரிப்பா, இங்கே இரு. ஐயோ மாமா, அப்படியே எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. வந்துட்டானுங்க. என்ன ராதா, இப்ப காலேஜ்ல அந்த ராஜா பையன் ஒழுங்கா இருக்கானா? அட போங்க மாமா, அவன் எங்க ஒழுங்கா இருக்கா? ஏன், என்னாச்சு? இன்னைக்கு கூட லவ் லெட்டர் கொடுத்த மாமா. இன்னைக்கு கூட லவ் லெட்டர் கொடுத்தானா? நாளைக்கு வச்சுக்கிறேன் அவனுக்கு. கோட்டீஸ்வரன் எங்க? இதை லாங்ல சவாரி போயிட்டானா? எங்க போனானே தெரியலடா, என்ன அவனை காணாம. ஒழுங்கு மரியாதை சொன்னா கேட்க மாட்டியா நீ? எங்க அக்கா பொண்ணு பின்னாடி சுத்தி லவ் லெட்டர் கொடுக்குறியாம நீ? கை கால்லாம் இருக்கணுமா வானாவா? ஏதோ படிக்கிற பசங்களாச்சுன்னு ஒழுங்கு மரியாதை சொன்னா புரிஞ்சு மாட்டியா? நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ புரிஞ்சுக்க. ராதா அவளை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன்னா, அவளை கட்டி பொறுத்துனா அவளை பத்தி புரிஞ்சுக்காம இருப்பனா? என்னத்த புரிஞ்சுக்கிட்டா? நீ என்னமோ அவளை கட்டிக்க போறேன்ற, ஆனா அவ உனக்கு அல்வா கொடுக்க பாக்குறான். என்ன சொல்றேன்? நான் ஒண்ணும் அவ பின்னாடி அலையல, அவதான் என் பின்னாடி வந்து சுத்தி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா, காதலிக்கிறேன்னு. அதை தெரிஞ்சுக்க. என்னது, அவ ஊ பின்னாடி சுத்தி வராளா? நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? எங்க அடிக்க போறேன்ட்டு பிளேட் அப்படியே மாத்தி போட்டியா? அந்த பயம் அப்படியே ஃபாலோ பண்ண. நீ நம்பறியோ நம்பலையோ அது முக்கியம் இல்ல, ஆனா இனி அவ என்ன வந்து தொல்லை பண்ணக்கூடாது. முதல்ல அவளை எச்சரிக்கை பண்ணி வை. நீ சொல்றது உண்மையா இருந்தது, அவளை உதப்ப. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை மிதிப்ப. அதையும் பார்க்கலாம். ஏண்டி மாமனை வச்சு மிரட்டுற? எனக்கு என்னவோ இப்படி செய்யறதெல்லாம் எதுல போய் முடியுமோன்னு தெரியல. நடப்பது யாவும் நன்மைக்கு, கடைசியில நன்மையில தான் முடியும். நீ வேணா பாரு. பாக்கலாம். ஹலோ ராதா. என்னையா? ஆமா, உன்னதான். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு தெரியும். பீச்சுக்கு போலாமா, சினிமாக்கு போலாமா? ஏன் இப்படி காதல் பைத்தியம் பிடிச்சு அலையிற? ராஜாவை கண்டா எந்த கோபி இருக்குமே பைத்தியம் தான் பிடிக்கும். உன் பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்ய சொல்லி உன் மாமன் கிட்ட சொல்லி இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்னை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நான் சொல்றதுதான் நம்புவான். ஏன்னா நான் உங்க மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி அவன் என் மேல பைத்தியமா இருக்கான். அவனை அப்படியே பெர்மனண்டா பைத்தியமாக்கிட்டு நான் உங்க கூட செட்டில் ஆகணும்னுதான். கூடிய சீக்கிரமே உன்னை நான் ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. வாங்கடி போலாம். பைத்தியக்காரி. உன்னை கட்டி போறவன் நானு முத்தன தப்பா? அதுக்கில்ல மாமா, இதே மாதிரி அந்த ராஜா நான் தானே உன்னை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து எனக்கு முத்து கொடுத்துட்டான். என்ன சொல்ற? ஆமா மாமா, உண்மைதான் சொல்றேன். அந்த முத்து கொஞ்சம் உடைக்கணும் பார். அத முதல்ல செய்யுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏத்தங்கெல்லாம் இறங்கி போச்சுடா. மறுபடியும் போய் ஏத்தணும். அப்பா தப்பிச்சிட்டோம். ராஜா நீ எனக்கு தான். நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு பெரியவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அம்மா வேற வீட்டுல மெட்டுவலி சத்தம் கேட்கலன்னு முட்டி வலிக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வாழ்க்கையில சொந்தத்துல இருக்கிற கல்யாணியை டாபடிச்சு அவ நெத்தில ஒரு குங்குமத்தை வச்சு செல்வியா இருக்கிற அவ கருத்துல மாங்கலையும் கட்டி அவளை எனக்கு மனையாவும் உனக்கு அண்ணியாவும் ஆக்கிட்டேனா, அப்புறம் அவ என்ன மாதிரி ஒரு நல்ல கணவருக்காக வாழ்ந்து என் வீட்டுல தினம் தினம் கோலங்கள் போட்டா என் வாழ்க்கையே சொர்க்கமா மாறிடுண்டா. சொர்க்கமாவாதுடா, நரகமாத்தா. நரகமா? அது எந்த டிவில வருது? எங்கடாவ? யாரு? ராஜா. ஐயோ
ராதாவுக்கு முத்தம் குத்துட்டானே மேடா, அவ்வளவு தூரத்தை சொல்லிட்டு பண்ண நானு. அவன் எங்க இருந்தாலும் சரி எடுத்து போட்டுருவேன். காலேஜ் வந்தமா பச்சவன் போனமான்னு இருக்கு சொல்லு, இல்லன்னு வச்சுக்க அவனை மட்டும் இல்ல உங்க எல்லாருமே தான் சொல்றேன். எங்க இருக்கவா? ஏ ராஜா, நேத்து ராஜாவோட மாமா இங்க வந்திருந்தாண்டா. இன்னைக்கு இல்லன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டான்டா. என்ன அடி தெரியுமா? அதோ வரான் பாரு. வர்றான் பாரு. அவளும் கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி வர்றான் பாரு. ஏய், நேத்து நீ வந்து நான் இல்லாத நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து அடிச்சிட்டு போயிருக்க. இதெல்லாம் வேணாம். எதிராவனா ஒழுங்கு மாதிரி பேசுன கேட்க மாட்டியா? என் ராதாவுக்கு முத்தம் குத்தியாம என்னடா? தேவா, நான் அன்னைக்கே சொன்னேன், நான் அவளை காதலிக்கல, அவ தான் என்ன துரத்தி துரத்தி காதலிக்கிறான்னு. நீ நம்பல. என் அக்கா பொண்ணை பத்தி என்கிட்ட தப்பா பேசுறியா? நான் இவளை காதலிக்கிறேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஏன் எதுல கைய பிடிக்கா? சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் அவளை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். சாரி டு டிஸ்டர்ப் யூ. இது வரைக்கும் ராஜா என்ன காதலிக்கல, நான் தான் அவரை துரத்தி துரத்தி காதலிச்சேன். அவர் வாயால என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல வச்சு அவர் கையை பிடிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோ சாரி மாமா. இதெல்லாம் ஊழல்தானா? என்ன நம்ப வச்சு கழுத்தா திட்டிய. வீட்டுக்கு அவனை பாத்துக்கிறேன். ஜாகிரதை. சபாசா ராஜா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாளும் உள்ளத்துல இருந்தது இப்ப உதட்டுல வெளியே வந்துருச்சு. ஒரு வழியா உண்மையை சொல்லிட்டேன், அது போதும். ராதா, என்னோட வாழ்த்துக்கள். இங்க இல்ல, அங்க. என்ன தூங்குறியாயா? ஹலோ, நான் தான் சமாதான சங்க தலைவி சாமுண்டி பேசுறேன். என்னையா கவுன்சிலரே, நான் அனுப்பின பையனுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, என்ன நக்கலா? இங்க பாரியா, நான் சமாதான சங்க தலைவியா இருக்கிற வரைக்கும் தாயா நீ கவுன்சிலரு. எனக்கு கோவம் வந்து பழைய சால்னா கடை சாமுண்டியா மாறின, நீ சாதாரண ஆளாயிடுவ. இன்னைக்கு பல மந்திரிங்க என் பாக்கெட்டுக்குள்ள, சே அது ஆம்பளைங்க வார்த்தை, என் ஜாக்கெட்டுக்குள்ள. புரியுதா? யோ கால மெதுவா புடியா. ஒண்ணு இல்லையா, என் புருஷனை சொல்றேன். பையன் நாளைக்கு வருவான், அவனுக்கு வேலையை போட்டு குடுக்கற. புரியுதா? எங்கயா? ராதா, நீ பெரிய கில்லாடிடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பொண்ணை நினைச்சா புத்தனா வாழணும்னு நினைச்சவன் கூட பித்து பிடிக்க வச்சிடலாம். ஆனா இந்த ராஜாவை அடையணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு பித்து பிடிச்சு அலைஞ்சு தெரியுமா? அதான் தெரியுமே. எப்படியோ நம்ம போட்ட சவால்ல நீ ஜெயிச்சுட்ட. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ராஜா கையை பிடிக்க உன் மாமனை வச்சு போட்டியே ஒரு ரூட்டு. அதுதாண்டி புதுசு கண்ணா, புதுசு. உன் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கும் அந்த மாதிரி யாராவது முற்பை இருக்காங்களா? நீங்களே என் கையை பிடிக்கணுமா? அவர்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. தப்பு பண்ணிட்டு உள்ள போயிட்டானா? இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இன்ஸ்பெக்டரா? போகும்போது சொல்லிட்டு போறேன். இத போய் மனசுல வச்சுக்கலாமா? சும்மா சொன்னேன். ஐயோ, இவன் மனச போட்டுட்டே இருக்கே. கண்ணி இங்க பாரு, நான் கண்டிப்பா வருவேன். உன் மாப்பிள்ளை கூட நான் தோணா நிப்பேன். இங்க பாரு, நான் மனசுல தங்கச்சி பத்திரிக்கை அனுப்பு போடி. ராஜா, நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மாவோ இல்ல கூட பிறந்தவங்களோ அவ இஷ்டத்துக்கு அமையறது இல்ல, தானா அமையறது. ஆனா வரப்போற கனவு மட்டும் அவ நினைச்சபடி அவ இஷ்டத்துக்கு அமையணும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ மட்டும் இல்ல ராதா, நானும் கொடுத்து வச்சோம்தான். இனி என் மனசுல எந்த பொண்ணுக்குமே இடம் இல்லைன்னு பிடிவாதமா இருந்தேன். உன் பிடிவாதத்தால என் மனச மாத்திட்ட. இனி என் உலகமே நீதான். சரி, உன் மாமா வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட சொல்லட்டும். இனி உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான். இது யாராலும் மாத்த முடியாது. உங்களுக்காக நான் யாரை வேணாலும் எதை வேணாலும் இழப்பேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு உங்களை மட்டும் இழக்க மாட்டேன். இது சத்தியம். யோ வெல்ல ஒடிக்காதியா, வெல்ல அமைக்க விடு. சரிம்மா. ஏன்டா இப்படி கத்திட்டு வர? என்ன விஷயம்? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. உடனே ராதா கிளம்பின வை. அப்படி என்னடா உனக்கு அவசரம்? என்ன தைரியம் இருந்தா நேத்து அவ என்கிட்டயே வந்து ராதாவை நான் தான் லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னால என்னடா பண்ண முடியும் பண்ணிக்கடான்னு சவால் விடுறாங்க. எவன்டா உன்கிட்ட சொன்னது? இந்த சாமண்டியை உரசி பார்த்து எவனும் உயிரோட இருந்தது இல்ல. நேத்தே எவனோ சொன்னான்னு சொன்னியே, ஏன்டா என்கிட்ட சொல்லல? அது வந்துக்கா, ராதாவும் அவனதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. அது என்னால தாழ முடியல, அதான் ஃபுல்லா ஏத்திட்டு பார்த்துட்டா. அப்படியா சொன்னா? அவ வர நேரம் தான், வரட்டும் பேசிக்கிறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, இன்னைக்கு வரட்டும் அவ. யோ போய் அப்ப காசு கொண்டு வா. உன்னாலதான் என் பொண்ணு கெட்டு போயிட்டா. சரி.
ஏய் ராதா இங்க வாடி. என்ன மம்மி? எவனையோ காதலிக்கிறேன்னு சொன்னியாமே என் தம்பி கிட்ட. ஆமா மம்மி, நான் ராஜாவை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடி பாவி, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்வ? ஒண்ணு கல்யாணம் பண்ண போற வாடி. யாருக்கு கட்டி கொடுக்கணும் எனக்கு தெரியும். இனிமே நீ காலேஜ் போய் ஒண்ணு போவேனா? ஓடி போய் வேணா ஓடி. காலேஜ் காதலிக்கிறாளா? அங்கே கடந்து சாவு. காலேஜ் கம்மியே தப்பு. சாயடா ராஜா, ராதா ஏன் காலேஜுக்கு வரலன்னு எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த விக்கிதான் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு தோணுது. ராஜா, நீ இங்கதான் இருக்கியா? எது எப்படியோ உன்னை ரொம்ப கம்பல் பண்ணி அவளை காலுக்கு வச்சது நான் தான். அது என்னோட தப்பு, என்ன மன்னிச்சிடுறா. சரி, ராதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அது சொல்லதான் நான் இங்க வந்தேன். ராதாவை அவங்க அம்மா மந்திரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா, அதனால இனிமே காலேஜுக்கு போக கூடாதுன்னு வீட்டுல பூட்டி வச்சுட்டாங்க. என்னது, வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்களா? உலகத்துல காதலிக்காம எத்தனை வருஷம் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனா காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாள் கூட பிரிஞ்சு வாழறது எத்தனை பெரிய கொடுமை தெரியுமா? எனக்கு இது பழக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா அந்த ராதா தான் பாவம். ஏன்னாச்சு, ஏன் கவலையா உட்காந்துருக்கீங்க? ஐயா வேற என்ன, எல்லாம் காதல் தோல்வியதான் இருக்கும். அப்படியே புள்ள, அண்ணாச்சி கவலைய பக்கா ஒரு பாட்டு எடுத்து விடு புள்ள, வா. அண்ணாச்சி அண்ணாச்சி காதல் செஞ்சு என்னாச்சு? புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. அண்ணாச்சி அண்ணாச்சி காதல் செஞ்சு என்னாச்சு? புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. கண்ணிலே வாழ்ந்தவள் கண்ணகிட்டு போனாரோ. கண்ணிலே வாழ்ந்தவள் கண்ணகிட்டு போனாரோ. கண்களை நிற்காத அண்ணாச்சி, நல்ல காலம் ஒன்று கண்டு வரும் நம்ப நம்ப. அண்ணாச்சி அண்ணாச்சி காதல் செஞ்சு என்னாச்சு? பொண்ணாச்சு பொண்ணாச்சு ஆசை மனசு பொண்ணாச்சு. பொண்ணாச்சு பொண்ணாச்சு ஆசை மனசு பொண்ணாச்சு. அது மனம் சிரிப்பதற்கு ஆண்டவனின் கருணை உண்டு. அது மனம் சிரிப்பதற்கு ஆண்டவனின் கருணை உண்டு. வெயிலுக்கு ஆடுகிறது அண்ணாச்சி, நல்ல நிழல் உன்னை தேடி வரும் நம்ப நம்ப. அண்ணாச்சி அண்ணாச்சி காதல் செஞ்சு என்னாச்சு? புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. தாங்கள் செய்பவர்க்கு தர்மம் என்று துணை கொண்டு. தாங்கள் செய்பவர்க்கு தர்மம் என்று துணை கொண்டு. தன்னம்பிக்கை வேணும் உங்கள் அண்ணாச்சி, நல்ல எதிர்காலம் உனக்குண்டு நம்ப நம்ப. அண்ணாச்சி அண்ணாச்சி காதல் செஞ்ச என்னாச்சு? புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. புண்ணாச்சு புண்ணாச்சு ஆசை மனசு புண்ணாச்சு. அண்ணாச்சி அண்ணாச்சி ஆசை மனசு புண்ணாச்சு. கவலைப்படாதுங்க அண்ணாச்சி. ராஜாவும் பசங்க ஃபுல்லா மப்பி எத்தி பிளாட் ஆயிட்டானுங்க. நான் தூக்கின்னு வந்துட்டேன். அவன் எங்கடா இருக்கான்? நம்ம பசங்க கட்டி போட்டு ரூம்ல வச்சிருக்கானுங்க. வா ஏண்டா ஏன் பொண்ணு நீ லவ் பண்றியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சாமண்டிக்கு மருமகனா வர நீ ஆசைப்படுவ? நல்லா சும்மா விட்டு வைக்க. என்னக்க செத்த பாம்பு போய் வச்சுன்னு இருக்கா? செத்தடா போயிட்டா? நீ சொன்னியா அதையும் செஞ்சு முடிச்சிருவல்ல? முதல்ல அதை செய்டா. சரி, இவன் தலைமறை வைத்தான்னு சொன்னாதான் நம்ம பொண்ணு நம்ம வழிக்கு வருவா. சரிங்க சரிங்க. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியாம பாடி டிஸ்போஸ் பண்ணிடுங்க. செஞ்சுட்டு போச்சு. டேய் யாரா அந்த பாட்டில? செத்து தொலை. யாருக்கு தெரியாம டிஸ்போஸ் பண்ணுங்க. என்ன போக
மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ராஜா ராஜா என்கிட்ட பேசுங்க என்ன பார்த்து பேசுங்க ராஜா இந்த கொலைகார பாவிய மன்னிச்சிருங்க என்ன பார்த்து பேசுங்க ராஜா ஒரே ஒரு தடவை பேசுங்க ராஜா பேசுங்க ராஜா ராஜா என்கிட்ட பேசுங்க என்ன நின்னு பாத்துட்டு இருக்கீங்க வாடி எடுத்து போகலாம் போங்கடா வேலையில போங்கடா ஏய் நின்னு மேல நின்னு ஒருத்தர் கேக்குறீ அடி பாவி என் மகளுக்கா தாண்டி இத்தனை நாள் நான் உன் ஏச்சுக்கு பேச்சுக்கு கட்டேன் என்ன பண்ண இதோ ராஜா ராஜாவை காணோம் ராஜா யோ ராஜா ஐயோ ராஜா ராஜா தைய தையத்தானா தங்க தமிழ்த்தேனா துள்ளி திரியும் மானா உன்னை நான் தழுவி கொள்ளலாமா துள்ளி திரி